நான் நடிக்கிறதே பெரிய விஷயம், என்னால முடியாது அப்படின்னு சொன்னார்ல. அப்ப நீ உண்மையிலே ரஜினி ரசிகனா இருந்தா, அவர் மேல அக்கறையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்காங்க? நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான் தலைவா சொல்லியிருக்கணும்ல. அவர் வேண்டான்னு சொல்லி முடிச்சு அந்த மீட்டிங்ல இருந்து முடிச்சு அவர் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அவருக்கு அறிக்கை விட்டு முடிக்கிறாரு. கரெக்டா 24 மணி நேரம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த கட்சியில வேணாலும் சேர்ந்துங்கன்னு சொல்லிட்டார் அந்த அறிக்கையில. விட்டா போண்டான்ட்டு அவன் செலவு பண்ண மேடா காசு, ஐயோ போச்சுடா, எங்கடா வரணும், நாலா பக்கம் பிரிஞ்சிங்களா இல்லையா? பிரிஞ்சிங்களா இல்லையாடா மாவட்ட தலைவர்ல இருந்து எல்லாம்? உனக்கு என்னப்பா, நீ ஆன்லைன்ல உட்காந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுறவ, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாங்க தானப்பா செலவு பண்ணோம். ஏம்மா சரிட்டு நீ போய் சேர்ந்த கட்சியில உனக்கு சீட்டு கொடுத்தானா? செந்தில் பாலாஜி கொடுத்த மாதிரி உனக்கு கொடுத்தானா சீட்டு? இல்ல அங்க போய் சூதனை தொடச்சிட்டு இருக்கிற. சீட்டு வாங்க முடிச்சா உன்னால? வாங்க முடியல, அப்புறம் என்ன? அப்புறம் எது கட்சிக்கு அப்ப எது கட்சி போன? தலைவரே அரசியல் வேணான்ட்டாரு, எனக்கும் அரசியல் வேணாம், உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதானே. நான் உட்காரல, இங்க இருக்க எவ்வளவு ரஜினி உட்காரல, மாவட்ட தலைவர் உட்காரல, சோனியல் ரவி அவர் இருக்கிற காசுக்கு எத்தனை கட்சிக்காரன் கூப்பிட்டுருப்பான்? மனுஷன் போனாப்லையா? இன்ன வரைக்கும் உட்கார்ந்தாரு. தலைவர் மட்டும்தான் முக்கியம் சொல்லிட்டு உட்கார்ந்தாருல, அந்த ஆளு மனுஷன்யா, அந்த ஆளு ரஜினி ரசிகையா. தலைவர் யாரையும் பத்தி தப்பா பேசல, அவரும் பேச மாட்டாரு. அவர் பேர்ல சொல்லி இன்னும் பண்ணிட்டு இருக்காரு, அதை சொல்லு. அதையும் சொல்லுங்க. இல்ல நான் நல்லா இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. நாட் ஓன்லி சோனியல் ரவி, வடசென்னை மாவட்டம் சந்தானம் சார், இன்னும் எவ்வளவோ மாவட்ட தலைவர்கள், கட்சி இருந்தோம், பேர் இருந்தோம், செல்வாக்கு இருந்தோம், அதிகாரம் இருந்தோம், பணம் இருந்தோம், கோடி கணக்கில். விஜயை விட பணக்காரங்க இருக்கிற மாவட்ட தலைவர். சவால் விடுறான்டா, ஓப்பன் சவால்ரா. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இங்க சென்னையில ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர்கள் சொத்து மதிப்பையும் நீ விஜயோட மொத்த சொத்து மதிப்பையும் எடுத்துட்டு வாடா சோடி போட்டு பார்த்துக்கோ வாடா, எல்லா பணம் பேர் புகழ் இருந்தோம், நாங்க தலைவர் வழியில தான் நடப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க ரஜினி ரசிகர்கள். யாரை பத்தியும் தப்பா பேசினது இல்லை, யாரையும் தப்பா பேசணும் தூண்டணும் இல்லை, காசு கொடுத்தது இல்லை, ஐடிவிங்க வச்சு நீ இவனை தப்பா பேசு இவனை தப்பா பேசுன்னு பேசினது இல்லை. முட்டி போட்டு 100 படிக்கிட்ட மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தலைவருக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு முட்டி போட்டு இங்கே மண் சோறு சாப்பிட்டவங்க. அப்படிப்பட்ட ரஜினி ரசிகன் நீங்க இருந்தீங்கன்னா நீ சொல்லு, நான் தலைவர் வழி தான் கேட்பேன், நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் எந்த இதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் தலைவர் மாதிரி யாரையும் தப்பா பேச மாட்டேன், நீ சொல்லிடு. ரைட்டு, நீ சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இவங்களை அடிக்கணும் இவங்களை அடிக்கக்கூடாது, இவங்களை அடிக்கணும் இவங்களை அடிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் என்னால் பிரிவுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. தலைவர் யாரையும் தப்பா பேசாதான் தான் சொல்லுவார், யாரையும் இது பண்ணாதான் தான் சொல்லுவார். ஏன்னா அதுதான் அவருடைய குணம். அவர் அந்த லெவலில் அந்த என்ன சொல்றது, இந்த மனுஷன் லெவலில் கீழே இருக்கிற லெவலில் உட்காந்து யோசிக்கிற லெவல்லாம் தாண்டி அவர் வேற லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். புரியுதா? அவங்கள புரிஞ்சிங்க. தலைவர் பொண்ணுக்கு காயமாயிருக்கு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடக்கூடிய தலைவர் பொண்ணுக்கு கமெண்ட்ஸில் போடக்கூடிய ஹேட்டர்ஸும் இங்கே இருக்கிற அபியூசர்ஸும் போடக்கூடிய கமெண்ட்ஸ் அவங்க பார்த்துருக்குறாங்க. அவங்க மெயினாக பார்த்த ஒரு விஷயம், 171 அப்டேட் கொடுங்க, விடாமுயற்சி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி போடும்போது இப்போ யாருமே நம்மளை மதிக்கவே இல்லையாடா. நம்மளுடைய தலைவர் படத்தோட லிஸ்ட்டில் என்ன ஏண்டா, நான் தலைவர் பொண்ணு தானே, எனக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணுன்னு அவங்க மறைமுகமாக கேட்குறாங்க. வெக்கமா இல்லை? அப்புறம் எப்பா நம்ம இங்க நம்ம ஐடிஸ்க்கெல்லாம் ஒன்று சொல்றேன், நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க யாரும் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நம்ம ஐடி. முதல்ல புரிஞ்சுவாங்க, எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஐடி கிடையாது, அது நம்மளால புரிஞ்சுவாங்க. அவங்க நேம்ல எதுவுமே இல்லை, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ எல்லாமே அங்க போகுது. ஓகேவா? அதனால நீங்க என்ன பேசுறன்ற ஒழுங்கா பேசுங்க, என்ன உங்களை எப்படி கேரி அவுட் பண்றீங்கன்றது ஒழுங்கா கேரி அவுட் பண்ணுங்க. எந்த மொமெண்ட்லயும் தலைவரை இறங்கி பேசுறாதீங்க, அவ்வளவுதான். அது அவருக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். அந்த குரூப்புக்கெல்லாம் நம்ம எது நான் அட்வைஸ் நீ ஒருத்தன் போட்டான் எல்லாத்தையும் ஓகே ரைட்டு, கபிலன் ப்ரோ கூட சேர்ந்திருக்கேன். இப்போ ரஜினி ரசிகர்களை பிரிவினை ஆக்குனது யாரு? நீ எந்த குரூப்பு, நீ எந்த குரூப்பு, நான் எந்த குரூப்பு? ஏன் நீங்கள் 2017 நீங்கள் குரூப் ஓப்பன் பண்ணிட்டீங்கடா வாட்ஸ்அப்பில்? அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி கபிலன் ஸ்பேஸுக்கு போகக்கூடாது, நம்ம இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு இவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுவீங்க. நீங்கள் நான் அப்படிலாம் பண்ணவன் கிடையாது, இன்ன வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் கிடையாது.
சரியா? எத்தனை பேர் கேட்டாங்க, கபிலன் ப்ரோ வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கா, நீங்க ஸ்பேஸ் லிங்க் அனுப்புறீங்களா? உனக்கு பிடிச்சா வா, உனக்கு டைம் இருந்தா வா, இல்லைன்னா விட்டுரு. நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், நான் எந்த இடத்துல என் தலைவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா தலைவரை அரசியலுக்கு வரும்போது 2021 தேர்தல், பேரு ராம்குமார், எங்களுடைய வாக்கு நாங்க ரஜினிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப ஏன்பா நீங்க போயிட்டு கமெண்ட்ல போயிட்டு கோவப்பட்டீங்க? கோட்டையும் கமெண்ட்லயும் இன்னும் அந்த ட்வீட்டை போய் கோட்டு கமெண்ட்ல ஏன்பா நீங்க போய் எல்லாரும் கோவப்பட்டீங்க? தலைவர் தான் வந்து நல்லதே பேசணும் நல்லதே செய்யணும்னு சொன்னார்ல, ஏன் நீங்க போய் இது பண்ணீங்க? ஆ? ஏன் பண்ணீங்க? தலைவர் என்ன படம் நடிச்சாலும் உங்களுக்கு நம்மளை கேட்டு தான் நடிக்கணும். தலைவர் யாருக்கிட்ட கதை கேட்டாலும் நம்மளை கேட்டு தான் கதை பண்ணணும். அவர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாருன்னா நம்மளை பார்த்து தான் முடிவு பண்ணணும். அவர் எந்த கட்சி ஆரம்பிச்சு அவர் சிஎம் கேண்டிடேட்டா இல்லையான்றதை நம்மளை கேட்டு தான் அவர் முடிவு பண்ணணும். அப்ப யார் தலைவன், யாரு ரசிகன்? இல்ல நான் கேட்கிறேன், யாரு தலைவன், யாரு ரசிகன்? தலைவருக்கு இது விஷயம் தெரியாது. அவங்க அந்த ஐஸ்வர்யா மேடம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் பேசுறது தலைவருக்கு தெரியாது, அப்பாவுக்கு நான் தெரியாம தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சோஷியல் மீடியா கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. அந்த சோஷியல் மீடியா கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க அபியூசர்ல இருந்து என்ன மாதிரியான பான் வீடியோ போட்டோலாம் போட்டீங்க, தலைவர் போட்டோவையும் ஐஸ்வர்யா மேடம் எடுத்து வச்சு போட்டுறீங்க அப்படின்றதெல்லாம் அவங்கலாம் பார்த்துருப்பாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவனுங்க பண்ணது. இங்க ரஜினி ரசிகனா போடுவான் அந்த மாதிரி கிடையாது. ரஜினி ரசிகனா போடுவான்? எவன் போட்டது? ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து வச்சு நான் இப்ப நான் இறக்குறேன். ஆனா கமெண்ட்ல வந்து என்ன வந்து யாராவது டெலிட் பண்ண சொன்னுங்க சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். இல்ல அதெல்லாம் தயவுசெய்து அதை டெலிட்ல பண்ணாத, அதை ப்ரூஃப் வச்சுக்கணும். அவன் என்னைக்கு அவன் இறங்கினானோ அன்னைக்கு எல்லாம் தெரியும். என் பழைய ஐடி 93 நாள் என் பழைய ஐடி வரட்டும்டா. நீங்க என்னென்ன ஸ்கிரீன்ஷாட்டை போட்டீங்க எல்லாத்தையும் கிங்ஸ்லி உனக்கு நான் வாட்ஸ்அப்ல நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னேன், டிஎம்ல சொன்னேன், இன்னும் எனக்கு வரல. உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அனுப்பி விட்டுருக்கிறேன். அவனை அனுப்ப சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கும் மேல நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியல. எனக்கு நேத்து பேசினாருங்க, காலையில ஸ்பேஸ் எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட வருது. நான் ஊர்ல இல்லை, நான் டிராவல்ல இருக்கிறேன். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வருது 2 ஸ்பேஸோட டாபிக். ஒருத்தன் சொல்றான், ஃபர்ஸ்ட் அப்படிதான் போட்டிருந்தாங்க, அப்புறம் நாங்க உள்ள போயிட்டு நாங்க பேசி டாபிக்கை மாத்திட்டோம். இப்ப நான் பேசுறதா நான் அப்படியே மனசுல வச்சுக்க கூடாது, விட்டுறணும். அதே மாதிரி தான்டா நானும் பேசுறேன், நீ மனசுல வச்சுக்காதடா. அப்ப நீ தலைவர் பேச்சை கேட்க மாட்டியா? அப்ப நீ விஜய் பேச்சை கேட்டியாடா? பிகில் படம் ஆடையிலும் சொல்லி மாஸ்டர் படம் ஆடையிலும் அவன் என்னடா சொன்னா ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ப்ரோ, இக்னோர் நெகட்டிவிட்டி ப்ரோன்னு சொன்னால, நீ என்ன மயிரிங்க பண்ணிட்டு இருந்த? இப்ப ரீசெண்டா லியோ படத்தோட வெற்றி விழா அவன் என்னடா சொன்னா, இனிமேல் நம்ம காலம் அரசியல் தான் நம்ம இன்னும் பண்ண போறோம், நம்ம அதை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவன் மறைமுகமா சொன்னா. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபேன் ஃபைட் புடிங்கிட்டு இருந்த. அப்ப நீ கேட்டியா? என்னடா உங்களுக்கு திடீர்னு இங்க ரஜினி பேச்சை கேட்கணும், நாங்க கேட்கணும், என்னடா உங்களுக்கு அக்கறை? அவ்வளவு அக்கறை? அவர் பேச்சை கேட்கணும், எப்படி கேட்கணும் எங்களுக்கு தெரியும்டா. அந்த மனுஷன் அரசியலுக்கு வரலன்னாரு. இனிமேல் நான் சாவர வரைக்கும் நோட்டா மட்டும்தான், புரியுதா? ஆனா என்ன மாதிரி எத்தனை ரஜினி ரசிகன் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்லுவேன். இல்ல ப்ரோ, நோட்டா போட்டா வேஸ்ட் ப்ரோ, வேற என்ன பண்ண ப்ரோ பண்ணும்? இந்த கட்சிக்கு போடலாம் ப்ரோ, அந்த கட்சிக்கு போடலாம் ப்ரோ, காலம் முழுக்க கடைசி வரைக்கும் நக்கினே உட்காந்துரு ப்ரோ. என்னையே நக்க சொல்றேன், நான் நக்க மாட்டேன். அவன் நாளைக்கு எலெக்ஷன், நேற்று ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டான், அடுத்த ஓட்டு வாங்க போறான், ஐடிவிங்க வைக்க போறான், அதுக்கு இப்போ உள்ள இறக்கணும். இப்போ நெகட்டிவிட்டி நீ போய் ஃபேன் ஃபைட்லாம் பண்ணி நீ ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் கூட சண்டை போட்டு நீ நெகட்டிவிட்டி பரப்பி விட்டுறாத. அப்புறம் எவனும் ஓட்டு போட மாட்டான், ஓட்டு தான் போடுவான். அதனால நீங்க பண்ணாங்கன்னா நீங்க கண்ட்ரோல் நியூஸ் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டான், இனிமேல் ஃபேன் ஃபைட் பண்ணுருப்பா. யாரு மண்டி போட்ட வந்தது? யாரு? எவன் போட்டான்? எக்ஸ்பீரி ஆரம்பிச்சது அவன். தலைவர் அங்கே யோகி, ஒரு பேர் என்ன, இஷா யோகால அந்த இதுல ஜபம் பண்ணும் போது உட்காந்துருக்கும், நெத்தில காசு வச்சவன் ஏமாண்டா. நான் அப்பயே என்ன சொன்னேன், அப்பயே எல்லா ரஜினி ரசிகர்களும் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? தம்பி உங்களுக்கான நேரம் வரும் தம்பி, நீங்க எலெக்ஷனுக்கு வருவீங்களா, அப்ப நாங்க திருப்பி கொடுக்குறோம் தம்பி. எத்தனை ரஜினி ரசிகர்கள் சொன்னீங்க? எத்தனை ரஜினி ரசிகர்கள் சொன்னீங்க? எங்க அந்த பிஎஸ்கே தம்பி, அந்த சர்க்கார் டிபி வச்சிருப்பான் அந்த பையனை மேல இருந்தா கூப்பிடுங்களேன். வடலூர் தானே அந்த பையன். நான் என்ன கேட்கறேன், உனக்கு இங்க ரஜினியை பத்தி இங்க எவன் என்ன பேசினாமலாம் நீ கண்ணை முடிப்ப. அப்ப வந்து நீ வந்து டெம்போ போட்டு நீ சாப்பாடு கொடுக்கறது எல்லாத்தையும் நீ போட்டோ போட்டுருவ, சரிடா. ஆனா இங்க பதிலடிக்கு நாங்க இங்க எவனா பதிலடி கொடுத்தா வேணாம் ப்ரோ, தலைவர் சொல்லிட்டாரு ப்ரோ. அப்ப அங்க விஜய் பேச சொன்னது மட்டும் ஏன்டா அவனுக்கு கேட்கல? அப்ப நீ அவனுக்கு போய் கேளு முதல்ல. ஆடையிலாஞ்சில விஜய் சொன்னான்ல, வெற்றி வீடால சொன்னான்ல, அரசியல் மட்டும் பேசுங்க, ஃபேன் ஃபைட்ல நம்மளுடைய காலம் இனிமேல் அதுதான் சொன்னான்ல. அப்ப அதை மட்டும் பேச என்ன வெங்காயத்துக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு மட்டும் அறிவுரை சொல்ல மாதிரி வரீங்க? இங்க தான் பார்த்தா இல்ச்சா ஏமாத்துதா? எங்க தலைவர் பேச்ச எங்களுக்கு கேட்க தெரியும், அதுல நீலாம் உள்ள தலையிடாத.
மியூச்சுவல்லாம் வேலையே இல்லை, நீ லிஸ்ட்லயே இல்லை, அப்படி போயின்னே இருக்கணும். இது எல்லாருக்கும் பொருந்தும், மியூச்சுவல் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தும். அவர் அரசியல் பேச மாட்டாரு. அரசியல் கேள்விகள், பத்திரிகைகள் யாராவது கேள்வி கேட்கும் போது நோ கமெண்ட்ஸ், எனக்கு தெரியாது, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இனிமேல் அதே மாதிரி இருக்குங்க, நீ ஃபாலோ பண்ண, அதுக்கப்புறம் மற்றவனை ஃபாலோ பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் நீ வந்து மற்றவனை ஃபாலோ பண்ண. அவர் அரசியல் வேணான்ட்டார், நீங்க அரசியல் பேசக்கூடாது. ரெடியா? ரஜினி ரசிகர்கள் யாரும் அரசியல் பேசக்கூடாது, எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. தயாரா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, அரசியல் பேசலாம் ப்ரோ, ஏன்னா நம்ம ஓட்டு போடுறோம், நம்மளோட உரிமை ப்ரோ. ஆனால் ஃபேன் ஃபைட் பண்ண முடியாது ப்ரோ. ஏன் ஃபேன் ஃபைட் பண்ணுறோம்? தலைவர் ஒருத்தன் தப்பாக பேசுகிறான், அதனால் நம்ம பதிலடி கொடுக்குறோம். சரி, அப்போ நீ என்ன பண்ணும்? யாராவது சொல்லுங்க, நானே பேசிட்டு தான் வேலைக்கு ஆகுது. ஐஸ்வர்யா மேடம் காயப்பட்டிருக்காங்க. கம்மியா சொல்லாத கபிலா. அரசியல் ஐடிக்கள், அரசியல் ஐடி இல்ல அனந்த சார், அரசியல் ஐடி பண்ணட்டும், மார்க்கிங் போடுறானுங்க, இத பண்றானுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதையும் பண்ணிக்க. அரசியல் ஐடிக்கள், பெரிய பெரிய ஐடிக்கள் தலைவரை எவ்வளவு அசிங்கமா பேசி கமெண்ட்லயும் செக்ஷன்லயும் அவங்க போட்டதை பார்த்த ஐஸ்வர்யா மேடம், அப்ப இங்க மற்ற ரஜினி ரசிகர்களோ இல்ல மற்ற ஹேட்டர்ஸோ மாஃபிங் பண்ணி அடல்ட் பான் வீடியோஸ்ல அவங்க போட்டோ எடுத்து போட்டு வச்சதெல்லாம் அவங்க பார்க்காம இருந்திருப்பாங்க? ஸ்பேஸ் போட்டு லத்தாமா பேர்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று போட்டீங்களடா, அது என்ன பேர்? அது என்ன போட்டீங்க? லத்தாமா பேர்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று போட்டீங்க. ஐஸ்வர்யா மேடம் இல்ல, ஐஸ்வர்யா மேடம் பேர்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று போட்டீங்களடா. ரஜினி ரசிகன் இங்க போட்டான், முதல்ல ஆரம்பிச்சது யாரு? இன்னைக்கு உனக்கு அரசியலுக்கு வேணும், நீ இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வரான், இவனுக்கு வந்து இன்னைக்கு சப்போர்ட் வேணுன்றதுக்காக நீங்க வந்து நல்ல மாதிரி நடிப்பீங்க, நாங்களும் நம்பி ஓட்டு போடுவோம். தலைவர் நினைச்ச அரசியலை நாங்க நிறைவேற்றி காட்டுவோம். நாளைக்கு ஒருத்தன் பேசுவான் மேடையில, விஜயகாந்த் அவர்கள் நினைச்ச அரசியலை நான் கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தன் பேசுவான் நாளைக்கு மேடையில. ரஜினி ரசிகர்கள் வாக்கு, விஜயகாந்த் ரசிகர்கள் வாக்கு, அஜித் ரசிகர்கள் வாக்கு, சூர்யா ரசிகர்கள் வாக்கு, தனுஷில் இருந்து எல்லாரும் 21 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருடைய வாக்கும் அவன் வாங்கறதுக்கு மேடையில பேசுவான். நீங்க நம்பி ஓட்டு போடுங்க. சரியா? சரியா? ஓட்டு போடுறீங்க, அவன் நாளைக்கு பேசுவான். நாளைக்கு எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடா புண்டை அப்படின்ட்டு திட்டிட்டு போவான். எப்படி? நம்மள எல்லாரையுமே போடா புண்டை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போவான். சாரி சரண்யா மேடம், வெரி சாரி. ஆனா அப்போ உட்காந்து சூடு சொரணை வந்த மாதிரி நடிச்சு ட்வீட் போடக்கூடாது. செருப்பாலே அடிப்பேன். சூடு சொரணை வந்த மாதிரி ட்வீட் போட்டீங்கன்னா செருப்பாலே அடிப்பேன். நீ ஓட்டு போடு, யாரை பத்தியும் தப்பா பேசாத, யாரை பத்தி இனிமேல் தப்பா பேசாத. தலைவர் பேச கேளு, அரசியல் பேசக்கூடாது. தலைவர் அரசியல் வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்களும் அரசியல் பேசக்கூடாது. யாரை பத்தியும் தப்பா பேசக்கூடாது. ஒரு ஐபிஎல் நடக்குதா, உனக்கு சச்சின் பிடிக்குமா, டோனி பிடிக்குமா, ரோஹித் சர்மா பிடிக்குமா, இல்ல கோலி பிடிக்குமா, அவங்கள மட்டும் பெருமையா பேசிட்டு போ. நீ இன்னொருத்தவங்க தப்பா பேசக்கூடாது. ஐபிஎல் சண்டை போடக்கூடாது, எந்த சண்டையும் போடக்கூடாது. தலைவர் மாதிரியே பிஹேவ் பண்ணணும். எல்லாரும் தலைவர் மாதிரியே பிஹேவ் பண்ணணும். எந்த கெட்ட விஷயத்தையும் பேசக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க மட்டும் எனக்கு மேல வந்து அட்வைஸ் பண்ணு. நீ ஃபாலோ பண்ணு. ஒரே ஓவர் நைட்ல எல்லாத்தையும் எப்படி மறந்துடுறாங்கன்னு தெரியல எனக்கு. தலைவர் அவர் அப்படிதான் பேசுவாரு. அவரு யாரையும் நீ போய் அடி, நீ இவனை பேசு, நீ இவனை தப்பா பேசு அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்லுவாரு? அவர் எப்போ யார வந்து தாழ்த்தி பேசியிருக்காரு? அவர் எப்பவுமே எல்லாரையுமே புகழ்ந்துதான் பேசுவாரு, எல்லாரையும் பாராட்டதான் செய்வாரு, எல்லார்கிட்டயும் இருக்கிற பாசிட்டிவா அவர் பேசுவாரு. அவர் சீமான பாராட்டுவாரு, எல்லாரையும் பாராட்டிருக்காரு. போராளின்னு சொன்னாரு என் தலைவன். அவர் பாரதி ராஜா பாராட்டுவாரு, சரத்குமார பாராட்டுவாரு, சத்யராஜா பாராட்டுவாரு. அவர் யார திட்டிருக்காரு? முதல்ல அவர் யார வந்து அவர் பொது வாழ்க்கை வரணும்னு சொல்லி முடிவு பண்ணாரு. ஏதாவது இந்த நாட்டுக்கு, ஏதாவது நம்மளை வாழ வச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவர் வாழ வச்சது, அவரெல்லாம் இங்க தமிழ்நாடுலாம் வாழ வைக்கல. அவர் வந்தாரு, அவர் உழைப்பால மேல வந்தாரு. இப்ப சொல்றேன், அவர் உழைப்பால மேல வந்தாரு, அவர் கஷ்டப்பட்டாரு, அவருக்கு கிடைச்ச பலன், அது கிடைச்ச சம்பளம், இந்த பேர் புகழ் எல்லாமே கிடைச்சது, அது அவருக்கு மட்டும்தான் சொந்தம், வேற எவனுக்கும் கிடையாது. உழைச்சாரு, வருஷத்துக்கு 22 படம் பண்ணாரு, நடிச்சாரு, வீடு கட்டினாரு, இங்கே செட்டில் ஆனாரு. அப்பேற்பட்ட மனுஷன் அரசியலுக்கு வரும்போது நீங்க எதிர்ப்பு பண்ணுவீங்க. ஆனா உன் தலைவன் அரசியலுக்கு வர மட்டும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணோம். ஃபேன் ஃபைட் வேணாம் ப்ரோ, மயிறு ப்ரோ, மட்டை ப்ரோ, வக்காலா வழி
பிச்சிருவேன். இதோட நிப்பாட்டிப்போம், ஃபேன் ஃபைட் இதோட நிப்பாட்டிப்போம். என் தலைவன் என்ன செருப்பை கட்டி அடிச்சாலும் சரி, இப்பயே சொல்றேன், நல்லா கேட்டுக்க, என் தலைவன் என்ன செருப்பை கட்டி அடிச்சாலும் சரி, அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரை பத்தி தப்பா எவனா பேசினா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரண்யமேடம் எதாவது பேசுறதா பேசுங்க, யாரா மைக்கு வேணா கேட்டுக்க வாங்கிக்க. ஆனா ஒண்ணு, வெறியில இருக்கிறேன், பச்சை பச்சை அவுத்து வச்சு பேசிடுவேன், சொல்லிட்டேன். ஆடியோ லான்ச்சில் அந்த அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணி, ஏய் உன்னை போட்டிங்கே போடுறாங்கடா ட்வீட்டு, அவன் தான் ஆப்போசிட்ல இருக்கிற ஹேட்டர் தான் தலைவர் மொய்தீன் பாயை ஃபர்ஸ்ட் லுக்கு கிண்டல் அடிச்சு போட்டான்னு சொல்லி போட்டிங்களடா. எல்லாம் அந்த ஐடியில் இருக்குடா, என் பழைய ஐடியில் இருக்குடா, எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து வச்சிருக்கிறேன்டா. நீங்களும் சேர்ந்து கிண்டல் அடிச்சிங்கடா தலைவர் படத்தை, மொய்தீன் பாயை ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் லுக்கு 1:30 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு நான் உட்காந்தேனடா. மத்தவங்க கிண்டல் அடிக்கிறதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணாலும் அவனுக்கு கிண்டல் தான் அடிப்பானுங்க, அது வேற விஷயம். படம் அப்படியே சூப்பரா இருந்தா மட்டும் அப்படியே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஜெயிலர் அப்படியே நல்லா இருக்குன்னு சொன்னானுங்களா? தலைவர் பொண்ணு பேசும்போது இங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, அவனுக்கு என்ன நீங்க படம் எடுத்தாலும் அவனுங்க நல்லா இல்லன்னு தான் சொல்ல போறானுங்க. எனக்கு அவனுங்க மேல எல்லாம் கூட கோபம் கிடையாது, எனக்கு நம்ம ஆளுங்க மேலதான் எனக்கு காண்டாகும். இல்ல இருங்க இங்க யார் சொன்னது தலைவர் பேசும்போது, தலைவர் பொண்ணு பேசும்போது தலைவர் கண்ணு கலங்கினாரு, யார் சொன்னது? அங்க இருந்து எல்லாருமே ட்வீட் போட்டாங்கல்ல, அவரும் அனந்த் சார் சொன்னாரு. அங்க அன்னைக்கு கிரிட்டிக்ஸ் கண்ணு கலங்கினார்ல, அப்ப அதுதான் எனக்கு புரியல. அந்த எமோஷன்ஸ்க்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்புறம் ஒரு ரஜினி ரசிகனா அப்ப அவர் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ஒரு ரஜினி ரசிகனா மேடம், நான் ஒரு வருஷம் பேசுறேன், ஒரு வருஷம் இருங்க. ஒரு ரஜினி ரசிகனா நீங்க போயிட்டு தலைவர் பொண்ணை விட்டு கொடுத்து தலைவர் பொண்ணு போடக்கூடிய ட்வீட் கமெண்ட்ல போய் நீ கமெண்ட் போடுறேன்னா அதுக்கு அவர் என்ன நினைப்பாரு? அவரு, நீ தலைவர் பொண்ணை தப்பா பேசுற, தலைவர் பொண்ணு படத்தை விட்டு கொடுக்குற, நீ தலைவர் பொண்ணு இது கோச்சடைனா இருக்கட்டும், இல்லை நீ இதுவா இருக்கட்டும் விட்டு கொடுக்குறேன்னா சந்தோஷப்படுவாரா கைத்தட்டி? அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு மனசு வேதனை போடுவான். நீ கண்ணால பாத்துட்டீங்க, இன்னைக்கு அவர் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்ததை பாத்துட்டீங்க, கஷ்டமா இருக்குல்ல? அப்புறம் இன்னும் மயிர்கடை கமெண்ட்ல போயிட்டு அங்க போடுறீங்க. என்ன மயிருக்கு உனக்கு பிடிக்கலாம், படம் பிடிக்கல, பார்க்கல போ, என் தலைவன் நடிக்கிற படம் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு தலைவன் ஒரு சீன் வந்தா போதும் ப்ரோ. எப்படி உங்களுக்கு பிடிக்கலன்றத கூட நீங்க சொல்லுங்க, பிடிக்கலங்கறத சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு தலைவர் ஒரு சீன் வந்தா போதும், எனக்கு பிரேம்ல ஒரு ஷாட் பார்த்தா போதும் ப்ரோ. 43 நிமிஷம் நடிச்சிருக்காரு, அது கூட இல்ல, அந்த டைட்டில் கார்டே போதும்பாங்க. ஆனா படம் வந்தா நோட்ட சொல்லுவாங்க. 43 நிமிஷம் நடிச்சிருக்காரு, புரியல. 43 நிமிஷம் நடிச்சிருக்காரு, படத்தை பாரு. ஆனா ஒண்ணு, இனி வரும் நாட்கள் ஃபேன் ஃபேஸ் ஸ்பேஸும் போடப்படும், லால் சலாம் ஸ்பேஸ் போடப்படும். நான் தான் ஹோஸ்ட், என் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சு நான் பேசுறேன், நான் போடுறேன். இன்னும் ஒரு வாரம் லால் சலாம் ஸ்பேஸ் போடுவேன். நீ வா வராட்டி போ, எக்கடாட்டி போ, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ வா வராட்டி போ, சப்போர்ட் பண்ணாட்டி போ, நான் பண்ணுவேன். நேரடியா அவங்க வெளிப்படையா மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லிட்டாங்க, தன் மனது காயப்பட்டு விட்டது. அதோட வெளிப்பாடு அந்த வார்த்தைகள் தான் ஐஸ்வர்யா மேடம் பேசியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா மேடம் ஒருத்தர் சொன்னாப்ல, நந்தா தலைவர் ரத்தம் ப்ரோ, நீங்க லிசன் பண்ணீங்கன்னா கேளுங்க, உங்களுக்கு நான் நாகரிகமா பதில் சொல்லியிருந்தேன். தலைவர் மேல இருக்கிற அக்கறையில தான் நம்ம அதை பேசணும். சரி, அப்ப தலைவர் பொண்ணுக்கு அக்கறை இல்லையா? தலைவர் ஹாஸ்பிட்டல்ல, சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது யாருங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது யாருங்க பக்கத்துல இருந்தது? ஐஸ்வர்யா மேடம் தான். சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது யாருங்க பக்கத்துல இருந்தது? ஐஸ்வர்யா மேடம் தான். எல்லா பணிவிடைகளும் அவங்க தான் செஞ்சாங்க. தன் தந்தைக்கு 1000 தான் இருந்தாலும் அவங்க தலைவரோட பொண்ணு. அப்பாவுக்கு பொண்ணு துரோகம் நினைக்குமா? சொல்லு, அப்பாவுக்கு துரோகம் நினைக்குமா? எப்படி நினைக்க முடியுது? அவங்கள விட நமக்கு அக்கறை அதிகமா? எங்க மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க, மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. அதாவது என் அப்பாவை நான் பெஸ்டா தான் காட்ட முடியும், நான் வந்து கீழே இறங்கி காட்ட மாட்டேன். அந்த சென்ஸ் கூட இல்ல பதிவு இல்ல, எனக்கு தெரியல. நமக்கு வந்து நான் இப்ப என்னையே வச்சுக்கிறேன், என்னையே நான் எடுத்து சொல்றேன். என்னை விட தலைவர் இப்ப இங்க இருக்கிற யான் எவ்வளவு பெரிய ரஜினி ரசிகனா, ஹார்ட்கோர் ரஜினி ரசிகனாவே இருக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் இப்ப சொல்றேன், உங்க எல்லாரையும் விட அக்கறை பாசம் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அப்படி இருந்தனாலதான் அப்பா இந்த மாதிரி ஒரு லைக்கு ஒரு ஆர்டி நம்மளால போயிட்டு அட்லீஸ்ட்
நாங்கள் படம் பார்க்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம், யூ டோன்ட் வரி. ஒரே ஒரு ட்வீட்டு நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி போட்டிங்க. கபில் தேவ் கூட வந்து தலைவர் ஃபோட்டோ அந்த போஸ்ட் அந்த ஒயிட் கலர் ஜிப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் நிற்கும் போது ஃபயர் விட்டாங்க எல்லாரும். அப்போ அழகாக இருக்கணும்ல, அழகாக இருந்தால் தான் நீ தலைவருக்கு ஃபயர் விடுவேன். அழகாக உனக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணால் தான் நீ ஃபயர் விடுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்ல. அப்புறம் எதுக்குப்பா நான் வந்து ரியல் லைஃப்பில் பார்த்தாலும் நான் ரியல் லைஃப்பை பார்த்தா நான் தலைவருக்கு ரசிகன் ஆனேன்னு ஏன் சொல்கிறேன் சொல்லாத. எவ்வளோ ட்விட்டரா ஏப்பா, இதில் ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சில ரஜினி ரசிகர் அட்வைஸ் தலைவர் பண்ண டேக் பண்ணி வேற ஒரு கோட்டர் உள்ள போச்சுன்னா எல்லாம் பேசணும்ல. இல்ல திடீர் ரஜினி ரசிகர் ரஜினி விஜய் மியூச்சுவல் பொத்துக்கிட்டு வந்துட்டானு, தலைவர் விஜய் பத்தி பேசிட்டாரு, எனக்கு பாவமா இருக்கு, அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு, அதனால வந்து நீ வந்து இனிமேல் விஜய் பத்தி பேசாத, உனக்கு தேவை விஜய் அடிக்க கூடாது, அதானடா. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வர, உனக்கு விஜய் அடிக்க கூடாது. இதுக்கு நீ காரணமா பகடகாயா உட்காந்து யூஸ் பண்றது தலைவரோட ஸ்பீச். அப்ப இதுக்கு முன்னாடி தர்பார் ஆடி லஞ்ச்ல இருந்து எல்லா ஆடி லஞ்சில தலைவர் பேசினதை எடுத்துட்டு வந்து போட்டு காட்டி எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை தப்பா பேசிருக்காரா? அப்பேற்பட்ட தனுஷ் அங்க உட்காந்து மேடையில பேசும்போது இவங்கெல்லாம் தப்பா பேசிருக்காங்க உங்களை பத்தி, இவங்கெல்லாம் கூப்பிடலாமான்னு கேட்கும்போது எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரும் நமக்கு நண்பர்கள் தான் சொன்னது தலைவர் தான். அப்புறம் ஏன் பாரதிய ராஜா போய் திட்டினீங்க? இன்னும் ஏன் சீமானை திட்டிட்டு இருக்கிறீங்க? கட்டி பிடிச்சிட்டு வானத்தை போல பாட்டு பாட வேண்டியதுன்னு ஏன் பாடல? வானலாவ புகழ்வாரு தலைவர், அப்புறம் எது கமல் ஃபேன்ஸ் கிட்ட எதுக்கு சண்டை போட்டுருக்கீங்க? ஏன் காமலையா திட்டி வந்துருமே, ஆழ்வார்பேட்டையே திட்டி வருவோமே. கமலஹாசன் தன்னுடைய ஆரோக்கிய நண்பர், என்னுடைய நீண்ட கால நண்பர், அவரு பேசினாரு. நீங்களும் இப்போ வந்து பெருமையா பேசி விக்ரம் படத்துக்கு ஃபயர் விட்டுட்டு அடுத்து வந்து தக் லைஃப் படத்துக்கு ஃபயர் விட வேண்டியதுதானே? பார்க்க தானே போறேன், தேசிங் பெரியசாமி எடுக்கக்கூடிய படம் வெளில வரதானே போகுது. நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க எல்லா ரஜினிஸ்ல என்ன பண்ண போறீங்க, நீங்க நான் பார்க்க தானே போறேன். அந்த மேட்டர் உனக்கு தெரியாதா? அப்புறமா சொல்றேன். இல்ல கமலஹாசன் வேற ப்ரோ, அவன் முதல்ல குத்துருக்கிறான் ரைட்டு. அப்ப சீமா என்ன பண்ணா, அப்ப விஜய் என்ன பண்ணா? ஓப்பன் மேடையில எவ்வளவு விமர்சனம் தலைவர் பத்தி. யாருதான் அவரை முதுகுல குத்தல, எல்லாரும் தான் குத்திருக்காங்க. அதெல்லாம் 1-2 பேர் தான் இருக்காங்க. அதெல்லாம் அந்த விஜய் ஹோஸ்ட் பண்ண பார்ட்டியில எல்லாருமே இருந்தாங்கப்பா, முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு 2-3 பேரை தவிர மத்த எல்லாருமே இருந்தாங்க அந்த பார்ட்டியில. அவன் அந்த அளவுக்கு அந்த வேலையை பார்த்தான், புரியுதா? இவனுக்கு பேசிட்டு இருக்காங்க, ஒரு நல்லவர் இல்லவர், அவர் யாருக்கும் இருந்து இதே நடத்த மாட்டாரு, நீ என்னெல்லாம் பண்ணேன்னு எல்லா முக்காவாசி மேகசின்ல வந்துருச்சு அன்னைக்கு கொஞ்ச நாள். எனக்கு உண்மையில ஒரு விஷயம் புரியல, 2000ல பிறந்துட்டு இவனுக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கானுங்க. டேய் முதல்ல போய் எல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் மெர்சலுக்கு முன்னாடி சினிமாவே பாத்துருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் வரலாம். அரசியலுக்கு வரும்போது விஜய் கட்சி மட்டும் ரிஜிஸ்டர் ஆகி, நீ கட்சி பேரை மட்டும் வெளில விடுடி, நீ வெளில விடு, கட்சி ரிஜிஸ்டர் மட்டும் நீ பேர் பண்ணி கட்சி பேரை மட்டும் வெளில விடுறி, நான் அப்புறம் பார்க்க காட்டுறேன் நான் யாரு. இங்க ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொருத்தான் தான் யாருன்றதை அவன் காட்டுவான். ஆனஸ்டா இருக்கிற ரஜினி ரசிகன் அத்தனை பேரும் காட்டுவான், அவன் வன்மத்தை இறக்குவான். வாடி நீ பொது சேவைக்கு வாட்டி, பொது சேவைக்கு வா, வச்சுக்கிறேன் உனக்கு கட்சி. உன் ரசிகன் செஞ்ச வேலைக்கு நீ அறுவடை பண்ணுவ, அவன் செஞ்ச பாவத்துக்கு நீ அறுவடை பண்ணுவ. ஸ்பேஸ் லேட்டாக தான் போட்டேன், என்ன போட முடியல, டிராவலில் இருந்தேன், நல்லா போட முடியல, அதை வந்த உடனே போட்டேன். ஓகே. ஐஸ்வர்யாவை வந்து 2வது தாயின்னு சொல்றாரு, அதை கேட்டுட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதானே? ராம்குமார் என்னென்ன வேலை பார்த்தானோ தலைவர் பாலிடிக்ஸ்ல பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அது எல்லாம் திருப்பி கொடுக்கப்படும். ஓகேவா? என்னென்ன தில்லுமுள்ளு வேலை பார்த்தா, என்னென்ன நாங்க பாஸ்ல பண்ண மாட்டோம், உண்மையை சொல்லுவோம் உறக்கா, நல்ல எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இன்னும் சவுண்டா சொல்லுவோம். பேசுற கேக்குதா? கேக்குதுப்பா. கேக்குது. ஓகே, கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல வச்சீங்க அனந்த சார். லிசன் பண்றதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கிறேன், நான் பேச வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க தலைவரை எடுத்து பேச போறதில்ல, அது மட்டும் நான் சொல்றேன். நீங்க ஒரு காக்காவை எடுத்து பேச போறீங்க, அந்த காக்கா பேரு விஜய். சினிமால நம்ம தலைவர் பேரை சொல்லி சினிமால மேல வந்து அரசியல்ல வந்து உள்ள தலைவர் உள்ள இறக்கும்போதும் சரி, தன்னுடைய ரசிகர்கள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நான் இந்த 2021 அவன் அந்த ட்வீட் பாம்குமார் போட்ட ட்வீட் நான் ஏன் சொல்றேன்னா, அவன் விஜய் கூட பக்கத்துல நின்று ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை பல முறை விஜய்க்கு பக்கத்துல நின்று போட்டோ மட்டும் எடுக்கல, விஜய் கூட பேசுறது மட்டும் இல்லை, நேரடியா புசி ஆனந்த் கூட நேரடியா தொடர்புல இருக்கிறவன்.
அப்பேற்பட்டவன் பேசும்போது இங்கே சன் டிவியில் விவாதம் ஆயிடுச்சுலையும் சரி, யூடியூப்ல தலைவரை பற்றி பேசும்போதும் சரி, ஜெயிலர் பாக்ஸ் ஆஃபீஸை கீழே இறக்கி பேசும்போதும் சரி, அப்போல்லாம் உங்களுக்கு ரஜினி நல்லவர்னு தெரியலையாடா? அந்த மனுஷனோட மனசு உங்களுக்கு அப்பெல்லாம் தெரியலையாடா? லீலா பேலஸில் அந்த மனசை விட்டு பேசினாப்புல, என் உடம்புல 1000 பேச்சஸ் இருக்கு, நான் என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ உனக்கு கண்ணு கணல, அப்போ உனக்கு கண்ணில் தண்ணி வரலையாடா தலைவரோட ஸ்பீச்சை பார்த்து? அந்த மனுஷன் அன்னைக்கு கண்ணில் அழுவல. அந்த மனுஷன் இன்ன வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு அந்த அறிக்கையோட நிப்பாட்டார். தான் ஏன் அரசியலுக்கு வரலன்றத ஒரு பக்கமாக அறிக்கையோட போட்டார். அதுக்குள்ளே என்ன வழின்னு ரஜினி ரசிகர்கள் மட்டும்தான் புரியும். அது இன்ன வரைக்கும் யாரும், நானும் உட்பட எல்லாருமே வெளியில் காட்டிக்காம தான் இருக்கிறோம். ஏன்னா தலைவர் முடிவே இறுதி முடிவு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஆஃப்லைன்லையும் தான். அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவன் செலவு பண்ணியிருப்பான், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட தலைவர் அன்னைக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசும்போது, எனக்கு வேணாங்க, எனக்கு சிஎம் பதிலாக எனக்கு வேண்டாங்க, உங்களில் ஒருத்தனை நான் தேர்ந்தெடுக்கிறேன், நான் என் சொந்த காசை போட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், அதில் நீங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. கட்சி வேறு ஆட்சி வேறு. ஆட்சியோட ஃபுல் பொறுப்பு பவர் கட்சியில் கட்சி தலைமைக்கு இருக்கும். அவன் ஏதோ தப்பு பண்ணால் நம்ம கேட்போம். இந்த மெத்தடை சொன்னது தலைவர். ஆன்மீக அரசியல். ஆன்மீகம்னா எல்லா மதமும் கலந்தது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திசம் எல்லா மதமும் கலந்தது ஆன்மீகம். ஏன்னா ஆன்மீகன்றது ஒரு மத நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்றது எல்லா மதத்துலையும் இருக்கிற புக்லையும் இருக்குது. பைபிளில் இருக்குது, குரானில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுதான் அந்த மதங்களும் சொல்லுது. அப்பேற்பட்டவரை ஒரு சாயம் போட்டு பூசினீங்க. அதால் யார் காயப்பட்டது? தலைவர் பொண்ணு. இந்த விஷயத்த பார்த்துட்டு அவர் வீட்டில் போயிட்டு அந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பொண்ணுகிட்ட அவர் என்ன பேசியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார்? கொஞ்சம் சோஷியல் மீடியாலாம் விட்டுருக்கண்ணா, வேண்டாங்கண்ணா, இதான் சொல்லுவார். நீங்கள் ரொம்ப தலைவருக்கு ரொம்ப பழக்கம், தலைவர் கூட ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீ என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்களா, விசஸ்ட்டு இந்த மாதிரி தலைவா உங்களை பற்றி சோஷியல் மீடியாலாம் தப்பாக பேசுகிறாங்க தலைவா, ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக ஃபேமிலியெலாம் அப்யூஸ் பண்ணுறாங்க தலைவா அப்படின்னு. வேண்டாக்கண்ணா, அதெல்லாம் விடு, அவங்கள ஏதோ பேசிட்டு போட்டோம் விடுங்கண்ணா, அப்படி தான் சொல்லுவார் தலைவர். இல்லை நீ பதிலுக்கு இறங்கி அடி, இப்படியா சொல்லுவார்? எவ்வளோ பெரிய ஆளுங்க கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இல்லை. அவங்கெல்லாம் தலைவரை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ண சொல்லி காசுலாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு உதாரணம் மனோரமா, ஆட்சி மனோரமா, அதெல்லாம் தெரியும். அவங்கள கூட தப்பாக பேசலையா என் தலைவன்? அந்த மேடையில் ஆட்சி மனோரமா பில்லா பட நேரத்தில் என்னை ஒரு வார்த்தை சொல்லி கிண்டல் அடித்தாங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் ஆச்சு, காலம் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் இருப்பேன்னு சொன்னார் என் தலைவன். வீடியோ இருக்குது, யூடியூப்பில் வைப்பார், நான் நம்பிக்கை இல்லைண்ணா. மேடையில் கிழிச்சாங்க ஆட்சி மனோரமா தலைவரை எலெக்ஷன் டைமில். அந்த மனுஷன் பதிலுக்கு எதுவுமே பேசலை, ஒரு வார்த்தை தப்பாக பேசலை. ஒரு ஆம்பளையே தப்பாக பேசினா கூட அவர் பதிலுக்கு எதுவும் தப்பாக பேச மாட்டார். ஒரு பொம்பளை பேசும்போது பதிலுக்கு பேசுவாரா? பேசினதே இல்லை. அப்பேற்பட்டவரை நீ தப்பாக பேசுவ, அதை நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். இன்னொன்று சொல்லிடுறேன், என் தலைவன் சொன்னதுதான், நல்லவனாக இருக்கணும், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. இதுவும் தலைவர் தான்ப்பா சொன்னார். நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனாக இருக்காத. இதுவும் தலைவர் தான் சொன்னார். எங்கே சொன்னார் தெரியுமா? காலாபாரத்தோட ஆடை லான்ச்சில் சொன்னார். அதுக்கான அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் பார்த்துங்க. இது என்னுடைய கருத்து, தனி மனித கருத்து. ஒவ்வொரு ரஜினி ரசிகர்கள் ஜெயசீலன் மாதிரி ஒவ்வொரு ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொரு கருத்து இருந்ததுன்னா, எனக்கு இந்த ஐடியாலஜி பிடிக்கும், எனக்கு இந்த ஐடியாலஜி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இருந்துங்க. ஆனால் தலைவர் பொண்ணுக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்களோட வயசில் மூத்தவங்க, உங்களை விட அனுபவத்தில் இருக்க ஜாஸ்தி, அப்பா கூடவே உட்காந்து எல்லா விஷயங்களையும் ஜேர்னி, அதான் அவங்க சொன்னாங்க, அப்பா கூட எனக்கு நிறைய ஜேர்னி இருக்குது, அது நான் பர்சனலாக, அது ஒரு நிறைய பர்சனல் விஷயங்கள் இருக்கெல்லாம் வெளில சொல்ல முடியாது. டேய், அந்த மனுஷன் லீலா பேலஸில் தாண்டா இது வரைக்கும் உச்ச கட்டத்தில் தான் மனசில் இருக்கலாம் உடச்சி பேசினாப்புல, வெட்டிச்சு பேசினாப்புல. அன்னைக்கு உங்களுக்கு வராத வருத்தம், இன்னைக்கு அந்த மனுஷன் தான் பொண்ணு அங்கே பேசும்போது ஒரு கண்ணு சொட்டுலேருந்து தண்ணி ஒன்று விட்டா இருப்பார். அதை நீ எப்படி யூஸ் பண்ணுற? விஜயோட அரசியலுக்கு இந்த பக்கம் திருப்பி விடலான்னு பார்க்குறியா? இப்போ கூட ரஜினி வச்சு தாண்டா அரசியல் பண்ணுறீங்க. பழிக்கவும் ரஜினி, பிழைக்கவும் ரஜினிடா. தன்னால் 96 எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் தோற்றாங்க அப்படின்னும் போது அந்த அம்மா இரங்கல் அஞ்சலில் போயிட்டு கலந்துக்கிட்டு என்ன சொன்னார்? நான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தேன், அதெல்லாம் நான் அவங்க மனசு காயப்பட்டிருந்தது, அதுக்கு நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நான் வருத்தப்படுகிறேன்னு சொன்னார். நம்பிக்கலைன்னா ஜெயலலிதா இரங்கல் அஞ்சலி கூட்டம் அப்படின்னு சொல்லி நீ போய் பாரு, கருப்பு கலர் ஜிப்பா போட்டு பேசியிருப்பாரு. முழு ஸ்பீச்சை கேட்டு வந்து பேசு. இந்த வார்த்தையை சொல்லணும்னா என்ன செருப்பாலடி.
இந்த வார்த்தை தலைவர் சொல்லணும்னா என்ன செருப்பால் அடி. ஐடி ரிப்போர்ட் பண்ணி அடிச்சு தூக்கு என் ஐடியா. அதுக்கப்புறம் இனிமேல் அரசியல் கார்போனிச்சையில் யாரும் தன்னால் பாதிக்கப்படக்கூடாது, யார் மனசும் தான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் விஜயை பாராட்டி அவர் அரசியலுக்கு வராரு, பொது சேவைக்கு வராரு, என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னார். விஜயை பற்றி பெருமையாக பேசின என் தலைவன் எங்க? அப்படிப்பட்ட பேசினவருக்கு ஒரு நன்றி சொல்லாத விஜய் எங்க? இதுக்கு மேலே போடுவான் பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அறிக்கையோ இல்லை ட்வீட்டோ வரும் பாருங்க. என்ன தெரியுமா போடுவான்? தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னை பற்றி வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக போடுவோம். ஆனால் இன்னும் விஜயகாந்த் இறந்ததுக்கு இன்னும் ஒரு கருத்து கூட மயிர் கூட சொல்லலை. மீடியா பார்க்கறது பயமா இருக்குன்னா அப்பெல்லாம் எதுக்குடா நீங்களாம் பொது சேவைக்கு வர? மீடியா ஒரு பத்திரிகைகள் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியல, நீலாம் எதுக்கு அரசியல் வர? ஏதாவது ஒரு கருத்து பத்திரிகைகளை பார்த்து சார் இந்த பிரச்சனைக்கு என்ன கருத்து சொல்லுங்க. இந்த கருத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கருத்து சொல்லியா? அப்ப என் தலைவன் என்னத்துக்குடா 2017 அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் கருத்து சொன்னாரு. அவர் எங்க? எப்ப பத்திரிகையாளரே யாரும் போய் அவங்க கிட்ட போய் கேட்கறது இல்லையா விஜய் கிட்ட? நீ ஒண்ணு, அவனுங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு பத்திரிகையாளர்களே போய் கொட்டு கேட்கறது இல்லையா? வாய் நிறைய பொய் சொல்லணும். நம்ம ஆளு முன்னாடி நின்றுப்பானுங்க. வாய் நிறைய பொய் சொல்லணும். வாய் நிறைய பொய் சொல்லணும். உதவி செய்யற மாதிரி நடிக்கணும். மற்றவங்க மனசு குளிர்ற மாதிரியே பேசணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி. அள்ளி காசு வந்து தான் சொந்த காசை எள்ளி கொடுத்துடணும். இவங்க கட்சி காசை செலவு பண்ண மாட்டாங்க, ஆனா நடிக்க மட்டும் சொந்த காசை செலவு பண்ணணும். எப்படி நீங்க உங்க கட்சியில இருந்து நிதி 1 கோடி 2 கோடி 2 லட்சம் 3 லட்சம் நீங்க நிதியா கொடுப்பீங்க, ஆனா நடிக்க மட்டும் சொந்த காசை எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அவன் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டான். அவர் ஏன் செய்யணும்? பொது வாழ்க்கையில இல்ல, அரசியல்ல இல்ல, எந்த கருத்தும் சொல்றது இல்லை. அரசியல் என்னைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ அன்னிலேருந்து பொது கருத்து சொல்றதே இல்லை. அவர் கருத்து சொல்லல. அவர் கருத்து சொல்ல எதுக்குடா அவரை சொல்லணும்? ஓட்டு போட்டிய அவரை போய் கேளு. வக்கு இருந்தா எதிர்கட்சி கேளு, ஆளுங்கட்சி கேளு, கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை கேளு, அவங்களே கேளு. ஏன் என் தலைவனை பிடிச்சி இருக்கிறீங்க? அவதான் அரசியல் வேணான்ட்டார்ல. நீ தலைவர் பேச்ச கேட்கறவனா இருந்தா அரசியல் பேசக்கூடாது. எந்த அரசியல் கட்சியிலும் இருக்காதீங்க, வெளில வாங்க, எல்லாரும் வெளில வாங்க. நான் உண்மையான ரஜினி ரசிகன், நான் வந்து இனிமேலும் நான் தலைவர் சொல்றதான் கேட்பேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா முதல் வேலை, ஃபர்ஸ்ட் வேலை, அரசியல் பேசக்கூடாது. எந்த அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாது, வெளில வந்துருங்க. அதை செய் முதல்ல. ஏன்னா என் தலைவன் எந்த கட்சியிலும் இல்லை, எந்த அரசியல் கட்சிக்கு சப்போர்ட்டும் இல்லை. தனிமரமா நிற்கிறாரு, ஆலமரமா நிற்கிறாரு. நான் அவரு கூட தான் நிற்பேன். சின்னதா ஒரு கீழே ஒரு காலானா இல்லை ஒரு பாசையை கீழே இருந்து போறேன்டா, அந்த மனுஷனுக்கு செருப்பான்ட்டு போயிடலாம். அந்த மனுஷனுக்கு காலில் இருக்கிற செருப்பா இருந்துட்டு போயிடலாம். அதுவே புண்ணியம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். டேய், என் தலைவன் பேசினதை எடுத்து வச்சு நீங்க எடுத்துட்டு வந்து அரசியல் பண்ண சொல்லி முடிவு பண்றீங்க. நாங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து டேய் போடா போடா. எல்லாம் 1980 நாங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த அரசியல்லாம் பார்த்தாச்சு. நேற்று முளைச்ச காலம். நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க தலைவரை பத்தி பெருமையா 2 வார்த்தை நீங்க வந்து இல்ல அவர் எங்க விஜயை பத்தி பெருமையா பேசிட்டாரு, அதனால நீங்க வந்து எங்க கூட சண்டை போடக்கூடாது. அப்ப நீ 3 நேரம் சண்டை போட்டியா? அவர் அடுத்த நாள் பேசினதுக்கு அப்புறமா ஸ்பேஸ் போட்டு கேவலமான கெட்ட வார்த்தையில சொல்லி ஸ்பேஸ் போட்டீங்களாடா? இப்ப கூட ஸ்பேஸ் ஓடுதேடா, அது எங்கடா போய் சொல்றது? அப்படி என்ன டெய்லியும் ஆமா மேடம். நான் இது வரைக்கும் அவங்களை எப்படி திரும்ப கூப்பிடுவேன்? ஒண்ணு லதா அம்மா இல்லைன்னா லதா மேடம் சொல்லுவேன். இந்த 2 வார்த்தை நான் பயன்படுத்துவேன். எல்லா ரஜினி ரசிகர்களும் ஆஃப்லைன் ரசிகர்களும் எப்படி சொல்லுவாங்கன்னா சாரோட ஒய்ஃபு, சாரோட ஒய்ஃப். இல்ல ஆஃப்லைன்ல சாரோட ஒய்ஃபு, தலைவரோட ஒய்ஃபு, தலைவர் வீட்டுக்காரங்க இப்படி சொல்லுவாங்க. யாரும் அந்த பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஐஸ்வர்யா மேடம் ஒரு சில பேர் வேற மாதிரி பேசுவாங்க. அது வேண்டாம். டிஎல்ல பாக்குறேன், கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறேன், குமுறிக்கிட்டு அன்னைக்கு 1 மணிக்கு ராத்திரி தூங்க போற நேரத்துல 1:30 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு உட்காந்தேன். எதுக்கு? விழா சலாமுக்கு. எதுக்கு?
ஜெயிலரை கொண்டாடுறோம் தலைவர் படம், அது ஃபுல்லா படம் தலைவர் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அப்படியே படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படியே தலைவர் நடிச்சுட்டே அந்த ஃபுல் படம் வந்தாதான் தலைவர் படம் இல்ல. 40 நிமிஷம் தானே, அட 5 நிமிஷம் இருந்தானே பார்த்துட்டு போ, சந்தோஷமா இருந்துட்டு போ. தலைவர் பார்க்குறோம். இந்த குடுப்பனை எத்தனை எத்தனை வருஷம் உனக்கு கிடைக்கும்? எத்தனை வருஷம் கிடைக்கும்? நமக்காக தான் நடிக்கிறாரு, வேற யாருக்காக நடிக்கிறாரு? காசுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? விளம்பரம் நடிச்சுட்டு போயிடலாமே, 5 நிமிஷம் விளம்பரம் நடிச்சுட்டு போயிடலாமா? ஒரு பிளேடை வாங்கி சேவ் பண்ண போகும்டா 200 கோடிடா. எழுதினவன் பத்திரிக்கைடா, நேஷனல் மீடியா, டைம்ஸ் நவ். பிஎம்டபிள்யூ கார் உட்காந்து ஓனரு இங்க வந்து நின்னா சிவாஜி பட டைம்ல, சார் நீங்க ஒரே ஒரு விளம்பரம் மட்டும் பண்ணி கொடுங்க சார், நாங்க மிச்சத்தை பாக்குறோம், 200 கோடி ரூபாய் காசு கொடுக்குறேன்னா. ராம்நாத் வேட்டி விளம்பரத்துக்கு நீங்க ஒரு பண்ணி கொடுங்க சார், நான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறேன்னா கோடி கோடியா. அதுலதான் ராஜ்கிரண் நடிச்சாப்ல. நான் எந்த விளம்பரமும் நடிக்க மாட்டேன், என் ரசிகர்களுக்கு நான் இது பண்ண மாட்டேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன், நீ அதை வாங்கி இதை வாங்குன்னு. அது அவங்க விருப்பம், அவங்க யூஸ் பண்றது அவங்க விருப்பம். அதனாலதான் இன்ன வரைக்கும் என் தலைவன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் விளம்பரம் நடிச்சார். கண்தானத்துக்கும் கவர்மெண்ட் நடத்தின கூல் ட்ரிங்க்ஸுக்கும். அது கொக்கோ கோலா கிடையாது. இன்னைக்கு படிச்சு படிக்காதமே இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க இல்லையா சில பேர், 2K கிட்டு. என் தலைவன் கவர்மெண்ட் அன்னைக்கு தேதி கவர்மெண்ட் கோலான்னு சொல்லி ஒண்ணு நடத்துனுச்சு, அதுக்கு விளம்பரம் பண்ணி கொடுத்தாரு என் தலைவன். கொக்கோ கோலாக்கு விளம்பரம் நடிக்கல, பிரியா அது சொல்லு, பிரியா காசு கூட வாங்கல, எந்த கண்தானத்துக்கும் காசு வாங்கல. தான் கண்தானத்தை தன்னுடைய கண்ணை தானம் பண்ணாரு, தன்னுடைய ரசிகர்களை கண்ணு தானம் பண்ண சொன்னாரு. உன் தலைவன் விஜய் என்னடா மயிரை புடிங்கிருக்கிறான் வரைக்கும், என்ன பண்ணிருக்கிறான் வரைக்கும், பேசி 1.5 நாள் ஆகுது, இது வரைக்கும் ஒரு நன்றி சொல்லிருக்கிறானா? ஒரு ட்வீட். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, என்னை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு நன்றி சொல்றாங்கடா. அப்புறம் என்னடா உட்காந்து மியூச்சுவல்ஸ் புண்ணாக்கண்டு ஏன்டா வரீங்க? என்மேல என்ன பூனாக்கண்டு வரீங்க? எதுக்காக இங்க இருக்கிறோம் ட்விட்டர்ல? நம்மளா கொண்டு போய் உட்காந்து இது வச்சோம். இல்ல தலைவா, நீங்க வந்து தலைவன் வந்து இல்ல நீங்க சண்டை போடு கண்ணா, நீ சண்டை போடு, எல்லாரையும் அடிக்கண்ணா, நீ எல்லாரையும் அபியூஸ் பண்ணுக்கண்ணா, தலைவர் சொல்ல நினைச்சிட்டு இருக்கியா? அவர் சொல்லியா நீ சண்டை போட்ட? அவர் சொல்லிட்டாரு நீ சண்டையை நிறுத்திருக்க. உனக்காவும் ஒரு கோவம் வருது, உன்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. யூடியூப்ல போனா தலைவரை தப்பா பேசுறான், பேஸ்புக்ல போனா தலைவர் தப்பா பேசுறான், இன்ஸ்டாகிராம் போனா தலைவர் தப்பா பேசுறான். பொத்துக்கிட்டு மேல வந்த சண்டை போட்ட, இன்னைக்கு அதை கண்ணி ஆயிட்டு இருக்கு. ஒன்னால கோவத்தை அடக்க முடியல. ஒவ்வொருத்தனும் வந்தீங்க, எனக்கு வந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அவரு வேற லெவலு, அது மூலம் புரிஞ்சுங்க. தலைவரோட லெவலு இந்த நார்மல் ஹியூமன் பீயிங் லெவல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு. அவர் யோசிக்கிறது எல்லாமே வேற சித்தர் லெவலை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கிறாரு அவரு. புரியுதா? கோயில்ல அவர் கையில 10 ரூபா பிச்சை போட்டப்ப கூட சிரிச்சுக்கிட்டு மனுஷன் இந்த பக்கமா வந்து மறைமுகமா வந்து தலையில இருக்கிற தலைப்பை எடுத்துட்டு கார்ல ஏறி போனவர் அவன். அந்த ஆளு, அந்த மனுஷனை பத்திலாம் நீங்களாம் தப்பா பேசுற பத்தியா? அழிஞ்சிருவீங்கடா. அதுதான் சொன்னேன், அந்த மனுஷன் காலைல செருப்பா இருந்து போயிடலாம். அந்த ஆளுக்கு காலெல்லாம் ஒரு வார்த்தை யாரையும் பத்தி எவனையும் பத்தி தப்பா பேசாதாலும் அந்த ஆளு. எவனுமே இருக்க முடியாது அந்த மாதிரி. தனிப்பட்ட முறையிலே தண்ணி போட்டாவது ஏதாவது தப்பா பேசுவானுங்க. அந்த மனுஷன் அவர் அந்த மாதிரிலாம் பேசினவர்கள் கிடையாது. அவரு அண்ணாத்தை படத்துல கீர்த்தி சுரேஷ் தங்கச்சியா நடிக்கிட்டு எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க. அண்ணன் தங்கச்சி ஒரு எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுனீங்க. நேற்று அந்த மனுஷன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. மேடையில் தான் பொண்ணு பேசுற பத்தி ஒரு ரஜினி ரசிகன் தலைவர் பொண்ணை எவ்வளவு பேசிருப்பீங்க. மொத்தம் போட்டான் ஒரு ட்வீட், நான் மறக்க மாட்டேன், என் மண்டையில இருக்கி அந்த ட்வீட்டு. பான் வித் கோல்டன் ஸ்பூனு ரொம்ப ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்குலாம். அதனாலதான் உங்களுக்குலாம் திமிரு, கொழுப்பு. உங்களுக்குலாம் கஷ்டப்பட்டா தெரியும், சினிமால வந்து கஷ்டப்பட்டாதான் உங்களுக்குலாம் தெரியும். உங்களுக்குலாம் ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிருன்னு. ஐடி பேர் பிரசன்னா. கபிலன் சிரிப்பு தான் வருது. கீழே ஒருத்தன் சொல்லியிருக்கான், எந்த நெகட்டிவ் ஸ்பேஸுமே ஓடல,
அப்படி ஓடி இருந்தா மேல ட்வீட்டை ஷேர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேஸ்ல நான் பொதுவா நான் என் அப்பா இருந்து கூட நான் பெருசா அழுது கிடையாது. இந்த மனுஷனுக்கு நான் ஏன் வந்து நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மனுஷன் யாரை பத்தியும் தப்பா பேசாதால. அவர் வயசு 73. தன்னை விட சின்னவங்களை கூட வந்தா கூட ஏந்திரிச்சு நின்று வணக்கம் வைப்பாரு அந்த மனுஷன். ரீசெண்டா ஒரு ரஜினி ஃபேனுங்க இந்த லால் சலாம் ஆடியில் அந்த டிக்கெட் விஷயமா பேசிட்டு இருந்தேன். நான் போனேண்ணே, அவரை பார்த்தேன். அவரு நான் ஃபோட்டோ எடுக்கிறதே ஆசைப்படுறதான் பயனே, கூட இருக்கிறவங்க யாராவது சொல்லிடுவாங்கன்னு பயனே. அவருடைய கூப்பிட்டாரு, ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, ஃபோட்டோ எடுக்கணும், வா 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 அப்படின்னாரு. வாங்க 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 கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து, நீங்கள் தானே அந்த எடிட் பண்ணீங்க, நீங்கள் தானே அந்த எடிட் பண்ணீங்க, நல்லாச்சு நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. என்ன சாப்பாடு தெரியுமா? அவருக்கு வச்ச சாப்பாடு, அவருக்கு வந்த சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்டு போங்க, சாப்பாடு எல்லாரும் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிப்பை மறுபடியும் அவங்களுக்கு அனுப்பிடுங்க, மறந்துடாதீங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பையன் சொல்லும் போது தான் ஏன் தெரியும் என் தலைவன் மட்டன் சாப்பிட்றாரு அப்படின்னு. சிக்கனை விட்டாரு, மட்டன் சாப்பிட்றாரு எனக்கு அப்போ தான் ஏன் தெரியும். கையெல்லாம் சுருங்கிருக்குண்ணே, அவர் தோல் கையெல்லாம் சுருங்கிருக்குண்ணே. அப்பேற்பட்ட மனுஷன் நேற்று லால் சலாமில் உன் தலைவனை பெருமையா பாராட்டி பேசினாரியா அந்த மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனை நீ ஸ்பேஸ் போட்டு நீ அவர் அசிங்கப்படுத்துவ, நீ கேவலப்படுத்துவ. நான் ஒரு ரஜினி ரசிகனா நாங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் இல்ல? கேட்டா அங்க தலைவரே சொல்லிட்டாரு, நீ வந்து எங்களை அடிக்கூடாது அப்படின்ற. நம்மளாம் ரஜினி ரசிகர்களா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு இருக்கிற வலி வேதனை உங்களுக்கு இருக்கா? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு என்னால் ஸ்பேஸ் போட முடியலையே, நம்ம எப்படா ஸ்பேஸ் போடுவோம், ஒரு 4 மணி நேரம் கிடைக்காதா, நம்ம எப்படா ஸ்பேஸ் போடணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நேரம் தான். பஸ் விட்டு இறங்கி நேரம் வந்து உட்காந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்கே அவ்வளோ வைலன்ஸ், அவ்வளோ இது விஷயங்கள் இருக்கு, வன்மத்தை அவ்வளோ கொண்டு வந்து இறக்குறீங்க. எப்படா நானும் உங்க கூட எல்லாம் உட்காந்து நான் எப்படா உட்காந்து குப்பை கொட்டுறது? சார் நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடல. எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ இந்த 2021 ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு டைம் பாஸ் ஸ்பேஸ் போட்டோம் சொன்னா போய் சேரட்டும் அப்படின்னாண்டா. அவன் இன்னைக்கு அயோத்தி விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த போட்டோ போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்லி போட்டான். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்ன நீங்க வச்ச ஆளாடா அவரு? நீங்க உங்க வீட்டு வேலைக்காரனா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னா நம்ம யாருக்கு ரசிகன்? அவருக்கு ரசிகன். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அவர் இதை செய்யணும்னா அதை நம்ம செய்யணும். அப்ப அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் நமக்கு நடந்திருக்கணும். நம்ம அரசியல் விஷயத்த மட்டும் ஏன்பா விடுறீங்க? இல்ல எனக்கு அது தனிப்பட்ட முறையில் ஏன்? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாதி, உங்களுக்குன்னு ஒரு மதம், உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. அதை தொட்டா மட்டும் சுருன்னு கோவம் வருது இல்ல? ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கோ இல்ல தலைவர் சொல்ற கட்சி, தலைவர் சொல்ல மாட்டாரு, நீங்க ஓட்டு போடுங்க. எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நாளைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. தேர்தல் பிரச்சாரத்துல பாருங்களேன். நான் சொல்றது நான் எதை வேணாலும் மன்னிப்பேன்டா. ஆனா என் தலைவனுக்கு உட்காந்துக்கிட்டு டெய்லியும் சாவு ஸ்பேஸ் போட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவர் நெத்தில காசு வச்சு அப்படி ஸ்பேஸ் போட்ட அப்படி ட்வீட் போட்டவங்களாம் இன்னைக்கு வந்து அந்த ட்வீட்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. யாருக்கும் தெரியாது. இவ்வளோ பொட்டத்தனமா இருப்பீங்க. ஆமா நான் அபியூஸ் பண்ணேன் ஒரு விஜய் ரசிகன் மேல சொல்ல ப்ரூஃபை காட்டணுமாம்ல. ட்விட்டர்ல தானே இருந்த, எங்க இருந்த முன்னால? ட்விட்டர்ல தானே இருந்த, ஏன் உனக்கு தெரியாதா? கண்ணை மூடிட்டியா? என்ன ஐடியில் நீ ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற? நீ ஃபாலோ பண்ற ஐடிகள் அபியூசர் ஐடிகள், ஃபேன் ஃபைட் ஐடிகள், இந்த மாதிரி ஐடிகள் தான். உனக்கு ஒரு டீல வரலையா? உனக்கு தெரியாதா? நான் போடுற ட்வீட் கமெண்ட்ல கூட உனக்கு தெரியாது. என்ன விடு, இங்க இருக்கிற மத்த எந்த ரஜினி ரசிகரையும் ஃபாலோ பண்ணலையா? உங்களுக்கு ப்ரூஃப் தனியாக எடுத்து கொடுக்கணுமா? ஏன் யூடியூப் பக்கம் போனதே இல்லையா? ட்விட்டரை விடு, யூடியூப் பக்கம் போனதில்ல. பிஸ்மி, அந்தனன், சக்திவேலு, இந்த பக்கம் இவன் செய்யா இருப்பாலும், இந்த ஒரு பக்கம் இந்த இவன் ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு குடியோருமா எவ்வளவு பேர் கேவலப்படுத்துறானுங்க தலைவரை, எவ்வளவு அசிங்கப்படுத்தினானுங்க. அதெல்லாம் தெரியாது, கண்ணு மூடிட்டீங்க.
தூங்குறவனை எழுப்பலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இந்த ஃபாலோஸ் ஏற்றுறதுக்காகவோ இங்கே இதை வச்சு இது மூலமாக ஏதாவது காசு பார்க்கறதுக்காகவோ நான் இந்த பேரை வைக்கல, என் உயிர் உள்ள ரஜினி ரசிகன். இதை நான் இங்கே யாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமும் கிடையாது. எனக்கு பிடிச்சது என் தலைவனுக்கு நான் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதோட வெளிப்பாடு தான் அது. அவரை பற்றி யாராவது தப்பாக பேசுனா எனக்கு சண்டை வரும், கோவம் வரும். ஆமாம், அதான் பண்ணுவேன், எனக்கு அதான் தெரியும். நான் பெருசாக சித்தனோ பெரிய மெச்சூரிட்டியோ எனக்கு பெரிய அப்படியே அப்படியே அறிவு வளர்ந்து எனக்கு அப்படியே தொங்கல உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன ஒரு காமன் மேனாக யோசிப்பேன், அவ்வளோதான். என் தலைவனை தப்பாக பேசினா நான் பதிலுக்கு பேசுவேன். எல்லாரையும் பேசியிருக்கிறேன், ஒரு நடிகை நான் மிச்சம் வச்சதில்லை. எந்தெந்த நடிகர் ஃபேன்லாம் தலைவரை தப்பாக பேசினா அத்தனை பேரையும் நான் பேசியிருக்கிறேன். இதுக்கு நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது சினிமாலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி, அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரே என்னை விட்டு கொடுத்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரே என்னை செருப்பு கட்டி அடித்தாலும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் நான். அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் மனநிலை இருந்ததுன்னா அது நீங்கள் உங்களோட வச்சிங்க, இல்லை ஸ்பேஸ் போட்டு சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இல்லை இங்கே கூட ஸ்பேஸ் போட்டு மைக் வாங்கி சொல்லுங்கள், நான் என் தலைவனை விட்டு கொடுக்க மாட்டேன். என் தலைவர் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அவங்களே வருத்தப்பட்டிருக்கிறாங்கன்னா அப்போ காமன் மேன் சாதாரண ஒரு நான்லாம் எந்த லெவலில் போய் முடிக்க முடியும்? அப்போ எனக்கெல்லாம் வலிக்காதா? சாதாரண ஒரு தான் நான்லாம், எனக்கெல்லாம் வலிக்காதா? ஐஸ்வர்யா மேடம்கெல்லாம் அவங்களுக்கே அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே வலிச்சிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாடு. சாரி, மன்னிக்கணும், உணர்ச்சிப்பட்டு நடுவில் அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. வேற யாராவது பேசுறதா பேசுங்கப்பா. பேசுறதா பேசுங்கப்பா யாராவது, இல்லைன்னா என்ன பண்றேன். போய் சாப்பிட்டு தூங்குங்க விக்னேஷ். எஸ் ப்ரோ, நான் முன்னாடி கொடுத்துருந்தேன். சரி, நீங்க கொஞ்சம் பேசி கொஞ்சம் இதா போயிட்டு இருந்தவே நான் குறுக்க வரல. அந்த விளம்பரம் கோலா ஆடு கூட தலைவர் பாம் கோலா ஆடுன்னு நினைக்கிறேன். அது போக இன்னொரு ஆடு கூட பண்ணியிருந்தாரு, போலியோ சொட்டு மருந்துக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ஆடு பண்ணியிருந்தாரு. போலியோ ஆடு நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க. சரி, அதை சொல்லலாம் தான் நான் மைக் கேட்டேன். போலியோ சொட்டு மருந்து. ஓகே. இந்த டைமில் போலியோ சொட்டு மருந்து என்ன மாதிரி ரீச்சாக இருந்தது, அந்த சின்ன விளம்பரம் அதுக்கு மெயினில் வச்சு தாங்க அவர் அன்புள்ள ரஜினிக்கு அந்த படமே பண்ணார். அதுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சௌந்தர்யா மேடம்க்கு வந்து போலியோ அட்டாக் இருக்கு, அதனாலதான் அவர் இந்த ஆட்ல நடிக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு. ஆமாம்மா. சரி, தலைவர் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு காட் மோட்ல இருக்காரு. அவர் வந்து விஜய மன்னிச்சிருவாரு, மன்னிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இது இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு போல இல்ல, நம்ம விஜய விட போறதெல்லாம் இல்லை எப்பவுமே. அதுல நான் உங்க பக்கம் தான், அதுல சேஞ்சஸ் எல்லாம் இல்ல. எனக்கு கஷ்டமா இருந்து, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, மத்தவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு தலைவர் பத்திலாம் தெரியாது. இங்கே ரஜினி ரசிகனா இருந்து இங்கே எல்லா ரஜினி ரசிகர்கள் கூட நீங்கள் பழகிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து எப்படி தலைவரை விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. விட்டு கொடுக்காதயா, நான் அதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு தடையும். சரி, தலைவரை விட்டு கொடுக்காத. சரணை மேடம்ட்டும் சரி, அனந்த சார்ட்டையும் சரி, இல்லை எல்லார்ட்டையுமே நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா ஸ்பேஸ்லையும் என்னோட ப்ரீவியஸ் 542 ஸ்பேஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி இல்லை, அதில் சில ஸ்பேசஸ்லாம் ட்விட்டரில் போட்டிருப்பாங்க. எந்த இடத்துலையும் எந்த தருணத்துலையும் அவர் விட்டு கொடுத்துறாதீங்கண்ணா அப்படின்னு நான் ஒவ்வொரு விஷயம் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த பிளாக்கு, இப்போ இம்ரான், சின்ன பசங்க, அவனுக்கிட்டலாம் எல்லாத்தையும் ஆகாஷ், இவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னா எந்த இடத்துலையும் தலைவரை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீ விட்டு கொடுத்துட்டா இன்னும் ஹர்ட் ஆகும். அவருக்கு தெரியும் நம்மள மாதிரி ஆஃப்லைனில் இருக்கிற ரஜினி ரசிகலாம் விட்டு கொடுத்தா என்ன ஆகும்.
சி நீ போய் ஆஃப்லைனில் இருக்க சில பேர் வந்து சில இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்து போட்டான். ஒரு ரஜினி ரசிகர் இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியுமா? தெரியாது. ரஜினி ரசிகன்னு சொல்லிட்டு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறான். விஜய் தலைவர் மேலே அப்போ நீ யாருமே சப்போர்ட்டாக எதிர்த்து பேசக்கூடாது. அவர் பேச்சை கேட்குறதா இருந்தால் நீ யாருமே தப்பாக பேசக்கூடாது. அவர் மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நானும் வரேன். கபிலை மட்டும் ஃபேன் ஃபைட்டாக பண்ணுறேன். இல்லை நான் ஒரு ஆள் பேசி ஏதாவது மாற்ற முடியும்? ஒன்றும் மாற்ற முடியாது. இல்லை நான் சொன்னால் அப்படியே எல்லாரும் கேட்பீங்களா? சும்மா அப்படியெல்லாம் விட்டக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீங்களாம் விட்டு கொடுப்பீங்களோ இல்லை சப்போர்ட் பண்ணீங்களோ பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் நேரடியாக ஒரு நடிகன் மேடை போட்டு என் தலைவனை கிண்டல் அடித்தான். அப்பேற்பட்டவனுக்கு நான் ஓட்டோ இல்லை சப்போர்ட்டோ ஆதரவோ இல்லை நல்ல வார்த்தையில் 4 வார்த்தையோ பேச மாட்டேன். அவன் ஃபேன்ஸ் என்ன பண்ணானுங்களோ அதே தான் நான் திருப்பி பண்ணுவேன். அவன் ஃபேன்ஸ் ஐடிங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கலாம், பிட் ஐடி ஓப்பன் பண்ணி ஃபாலோவர்ஸை ஏற்றிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், எல்லாம் மொல்ல மாதிரித்தனம் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி மொல்ல மாதிரித்தனம்லாம் பண்ண தெரியாது. இங்கே இருக்கிற ரஜினிகள் யாருக்கும் அதெல்லாம் பண்ண தெரியாது. ஒரு ஐடி ஓப்பன் பண்ண தெரியும், அந்த ஐடியில் 4 விஷயங்களை போட தெரியும், நல்லதாக போட தெரியும், அவ்வளோதான். சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை ஒன்று வச்சுக்கிறாங்க. நான் கெட்டதை பேச மாட்டேங்க விடும் ப்ரோ, நான் அப்யூஸ் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேங்க விடும். சரி ரைட், அது அவங்க விருப்பம், அவ்வளோதான். நம்ம எப்படி அதெல்லாம் என்ன இல்லை கபிலம் ப்ரோ நான் ஃபேன் ஃபைட்லாம் பண்ண மாட்டேங்க. சரி ஓகே ரைட்டு. இல்லை கபிலம் ப்ரோ நான் வந்து பாசிட்டிவாக மட்டும் தான் போடுவேன். ஓகே ரைட்டு. இல்லை கபிலம் ப்ரோ நான் அரசியல் மட்டும் தான் பேசுவேன், நான் அந்த சினிமா இதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள். சரி ஓகே ரைட்டு, பேசிங்க சார். நானே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேனே. நம்மளுக்கெல்லாம் பேச அபியூஸும் பண்ண வராது, ஃபேன் ஃபைட்டும் பண்ண வராது. என்னைக்காவது நான் ஃபோர்ஸ் நியாயமா பாயிண்டா கேட்க தெரியும், அவ்வளவுதான். நான் என்னைக்காவது ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களை அபியூஸ் பண்ணுங்க, ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ண என்னையா ஃபோர்ஸ் பண்ணனா? கிடையாது. உங்களுக்குள்ள ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் இருக்கிறான். அந்த ரஜினி ரசிகன் வெளில வருவான். தலைவரை பத்தி தப்பா பேசும்போது ஒரு கோவம் வரும், உணர்ச்சி வரும். அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் நீங்க ட்வீட்டா போடுறது, ஸ்பேஸா போடுறது. அவரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீங்களும் எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல. அப்ப எல்லா நிலைமையிலையும் எல்லா இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்காமல இருந்திருக்கணும். நான் பல தடவை சொல்லிட்டேன், அவர் என்ன மாதிரி படம் பண்ணணும், அவர் என்ன கதை பண்ணணும் அப்படிலாம் அவருக்கு தெரியும். நம்மலாம் சொல்ல தேவையில்ல. நம்ம மூடிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்து பார்க்குற வேலை தான் நம்ம வேலை. அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் நம்ம சினிமா அப்படின்னு வரும்போது தலைவரை நம்ம கொண்டாடணும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது நீ இப்படி வேணாலும் நீ பண்ணிக்க. ஆனால் தலைவரை விமர்சனம் பண்ணுறதுக்கோ, தலைவரோட கருத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கோ, தலைவரோட ஃபேமிலி விமர்சனம் பண்ணுறதுக்கோ யாருக்குமே அறிகிறது இல்லை. இப்பயே சொல்லிட்டேன். அதுக்காக இல்லை நீ ரஜினி ரசிகன் இல்லை அப்படின்னா நான் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குது? நான் ஒரு ஆளுமைரா? இல்லை நான் கேட்குறேன், நான் ஒரு ஆளுமைரா? இல்லை நான் சொன்னோன்னே நீங்களா ரஜினி ரசிகர் இல்லாமல் போயிடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீ தலைவரை கொண்டாடுவே எப்போ உனக்கு தேவைப்படுற நேரத்தில் நீ தலைவரை கொண்டாடிக்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் விட்டு கொடுத்துறாரு, அந்த மனுஷனை விட்டு கொடுத்துறாரு. நல்ல மனுஷன். எவனா ஒருத்தன் பேசுவானடா இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து இன்னொரு நடிகரை புகழ்ந்து எவனா ஒருத்தன் பேசுவானா? தன்னை புகழ்ந்து பேசிப்பான். தன்னை புகழ்ந்து பேசுன 4 பேரை சொல்லுவாங்க. இந்த மனுஷன் வெளில வந்து மேடையில இத்தனை லட்சம் பேர் பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சும் ஸ்பீச் முடிஞ்சிருச்சு, கடைசி போயிட்டு திருப்பி வந்து அந்த ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு கடைசியா. அப்படிதான் யாரும் பண்ண மாட்டான். இவ்வளோ நீ ஃபேமிலி இல்லை, நீ ஃபேமிலி அபியூஸ் பண்ண, அடல்ட் ஃபோட்டோவில் தலைவர் ஃபோட்டோ, பொண்ணு ஃபோட்டோ, அப்பா பொண்ணு எடுத்து வச்சு அடல்ட் ஃபோட்டோ பண்ண, அந்த அம்மாவோட ஃபோட்டோ அடல்ட் ஃபோட்டோவில் என் ஃபோட்டோ எடுத்து வச்சு பண்ண. இதெல்லாம் வந்து நான் வெளில சொல்லாமல் இத்தனை வருஷமாக இருந்துட்டேன். சரியா? என் அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு தெரியல. ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பான், தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருப்பான். நீ இவ்வளோ ஹேட் பண்ணியும் அந்த மனுஷன் உன் தலைவனா பாராட்டி பேசிட்டு போயிட்டாப்புல. இவனை என்ன பண்ணானுங்க, மண்டிகாந்துன்னு சொல்லிட்டு ஸ்பேஸை போட்டானுங்க. மண்டிகாந்துன்னு சொல்லி உனக்கு ஸ்பேஸை போட்டானுங்க. அடுத்த நாள் டேய் இதெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா, என்ன செய்யறேன்னு மட்டும் பாடுறவங்களுக்கு. எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா தலைவர் இந்த அளவுக்கு
பேசியுமே இவனுங்க இன்னும் இப்படி இருக்கானுங்களேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாச்சு அதை பார்த்ததும். இவனுங்க ரொம்ப இந்த காலை விசித்திரமான பிடிச்சி ஆளா இருக்கானுங்க. அவரு காலை பிடிச்சி அவரு கைய காலை பிடிச்சி மேல வந்தவன் நீ, இதுல அவனுக்கான ரசிகன் உனக்கே ஆச்சரியப்படுறதுக்குலாம் அவ்வளவு ஒண்ணும் இல்ல திமிர் இருக்கும்போது ப்ரோ. அவங்க அப்படிதான், அது எவ்வளவு பெரிய தெரிஞ்சதுதான். ஸ்டார் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாரு. அவருக்கு ரசிகனா இருக்கிற நாங்க எங்களுக்கு எவ்வளவு திமிரு ஆணவம் இருக்கணும்டா. பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி, தனிப்பட்ட மனுஷன் அந்த மனுஷன் அது செய்யற உதவியும் சரி, அவருக்கு ரசிகனா இருக்கிற எங்களுக்கு இவ்வளவு திமிரு ஆணவம் இருக்கணும்டா. நேத்து முளைச்ச காலம் உனக்கு இவ்வளவு அடுப்பு கொழுப்பு இருந்துனா எனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கும். இப்ப சொல்றேன், வேற எங்கேயும் ஜீரோ போக ஃபாலோவர்ஸ்ல தேவையில்லப்பா. இருந்தாலும் எப்பா சரி, அவங்க ஜீரோ விஜயகாந்த் ஃபாலோவர்ஸ்ல இருந்தாலும் சரி, லட்சணம் ஜீரோ ஃபாலோவர்ஸ்ல இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஜீரோ ஃபாலோவர்ஸ்ல நான் இருந்தாலும் சரி, என் எதிர்ப்பு விஜய மட்டும்தான், அடிக்கிறது மட்டும்தான், வேற எவனும் குறுக்க வராது. அவன் விதைச்ச விதைய அவன் அறுவடை பண்ணணும். மண்டி போட்டு மன்னிப்பு கேளு, அப்ப யோசிப்போம். நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. என் ரசிகர்கள் செய்த தவறுக்கு நான் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறேன் போராட்டு விட்ட அறிக்கை விடுறா, அப்ப பாப்பண்டா அரசியலுக்கு. சொல்லுங்க நானா. கபிலன், இப்போ என்னன்னா இந்த டைட்டில் வந்து இப்போ நீங்க இந்த ஸ்பேஸுக்கு போட்ட டைட்டில் வந்து ஒரு எதிர்வினை தான், கரெக்டா? காலையில இந்த மாதிரி ஏதோ ஸ்பேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க போடுற பதில் தான் அப்படியா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. நான் பேசுனது இது இல்லையா? அது எதிர்வினை தான் இல்லையா? காலையில அவங்க போட்டதுக்கு அதை நான் பதில் தான் டேக்ல மேல இந்த எழுதி டைட்டிலோட. போடணும் வரேன்னா, ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களுக்கும் அவங்க ஸ்பேஸ் போட்டாங்க, அதனாலதான் நான் இங்க ஸ்பேஸ் போடுறேன்றத நான் ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இல்ல, அதுக்காக தான் நான் இப்போ கேக்குறேன், பொதுவா கேக்குறேன் நான். ஆமாண்ணா, தலைவர் லால்சலாம் மாடல் அஞ்சில் ஸ்பேஸ் போட்டதுக்கு பதிலுக்கு 2 ஸ்பேஸ் போட்டான், நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் போட்டேன். இப்பதான் வந்தேன், இறங்கின வேகத்துல தண்ணி கூட குடிக்காம உட்காந்து ஸ்பேஸ் பேசிட்டு இருக்கிறேன். 9:20க்கு போட்டேன். சரி, இப்போ நான் எனக்கு அதை பத்தி ஒரு கமெண்ட் இல்ல. பட் இருந்தாலும் நான் ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க தலைவர் செஞ்ச சில விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கு நான் பாயிண்ட் ஆட் பண்றதுக்கு தான் நான் வந்தேன். நான் ஸ்பீக்கர் பேனல்ல இப்போ இப்போ நம்ம விஜயகாந்த் சாரை பத்தி இவ்வளவு பேசுறோம். எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் பேசிட்டு நான் போயிடுறேன். விஜயகாந்த் சாரை பத்தி நம்ம அவரு இவ்வளவு இவ்வளவு இது பண்ணியிருக்காரு, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேசுறோம்ல, அவரை பத்தி ஸ்லாகிச்சு பேசுறோம் இல்லையா? அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அது முன்னாடி முந்தின ஒரு வாரம் முன்னாடி கூட அந்த அளவுக்கு வரல. உண்மையா ஃபீல் பண்றவங்க இருந்தாங்க. பட் இறந்தப்போ இவ்வளவு 2 மடங்கு 3 மடங்கு வந்தாங்க. இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோங்க ஒரே நிமிஷம். அதாவது விஜயகாந்த் சார் பத்தி இவ்வளவு சொல்றான், ஆனா அந்த விஜயகாந்த் சாருக்கே பல இடங்கள்ல ரஜினிகாந்த் அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அவர் எந்த மட்டத்துல இருக்காரு, என்ன மாதிரி ஒரு மனுஷன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் சார் ஓப்பனாவே தலைவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஃபேக்ட் தலைவரை காம்படிஷனா நினைச்சிருக்காரு, தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா இதையெல்லாம் தாண்டி ரஜினி சாரோட அரசியல் வசனங்களே ஒரு மாதிரி நையாண்டி பண்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. ஆனா விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல ஜெயிச்ச நேரத்துல கலைஞரை ஸ்டேஜ்ல வச்சே பாராட்டுன மனுஷன் தான் ரஜினி சார். விஜயகாந்த் சார் நிறைய நிறைய அதாவது பிலிம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா விஜயகாந்த் சாரே ஒரு கிரைசிஸ்ல இருந்த நேரத்துல தலைவர்கிட்ட இருந்த அந்த ரைட்ஸ், ஒரு படத்தோட ரைட்ஸ் தானு சார் கிட்ட கொடுத்து விஜயகாந்த் சார் லீட்ல போட்டு பண்ண சொல்லுங்க இத அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் கூலிக்காரன். இது மட்டும் இல்ல, பல விஷயங்கள் அவர் உடம்பு சரியில்லாத நேரத்துல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு கோ ஃப்ரம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வாஸ் தலைவர். அந்த வீடியோ இப்பவும் இருக்கு, சரிங்களா? இது ஒண்ணுதான். இந்த மாதிரி எத்தனை பேரை அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம், அதாவது சீனியர் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஃபேன்ஸ்ல கூட இப்போ வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப ஜெயிலர் பார்த்து ஃபேன்ஸ் ஆனவங்க இருக்காங்க, 2.0 பார்த்து ஃபேன்ஸ் ஆனவங்க இருக்காங்க, 16 வயசு 15 வயசு பசங்க இருக்காங்க,
8 வயசு பசங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப சொன்னாலும் புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய பேருக்கு தெரியாது அவர் பண்ற உதவிகள்லாம் வந்து. மத்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல காமிச்சிருக்காங்க அவங்க இப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ரஜினி சார் இது வந்து நான் வந்து பட்ட பாடு இருக்கே, அவர் பண்ணதெல்லாம் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்து வாங்கி பழைய ஆர்கைவ்ஸ்ல இருந்து தோண்டி எடுத்து இப்ப வந்து என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு நமன் ராமச்சந்திரன் எழுதின அந்த புக்ல இருந்து அதுல இருந்து 60% ஆஃப் ஹிஸ் இன்கம் இஸ் கோயிங் டு த சேரிட்டி அப்படிங்கிறது வரைக்கும் நான் வந்து எடுத்து ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணேன் அதுக்குள்ள எல்லாம் அப்படிங்கிறது. ஏன்னா விளம்பரம் பண்ணல. இதுதான் இதுதான் அவருக்கு ஒரு பெரிய நாக் அவுட்டாவும் ஆச்சு தலைவருக்கு. என்ன பண்ணாருன்னு கேட்டவங்களுக்கு எடுத்து வந்து சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதான் சொல்ல வரேன் நான். பட் டாக்குமெண்டட் ப்ரூஃப் இருக்கு இப்போ பை காட்ஸ் கிரேஸ். ஏன்னா அவரு பண்ண விரும்பலைங்க, அவரு விளம்பரப்படுத்த விரும்பல. அது ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த அபியூஸ் பண்ணவங்களை எல்லாம் வந்து இக்னோர் பண்றது கூட இல்ல, குளோரிஃபை பண்ணியிருக்காரு, பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ சில சில்லறைங்க இந்த ஆன்லைன்ல பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில்லறை மேடை போட்டே பேசணும் அவரோட சாவை பத்தியும் அதை பத்தி இதை பத்தியும் அவரோட வீழ்ச்சியை பத்தியும். அவனே வந்து பேரை சொல்லி பாராட்டினாரு அவரோட ஒரு பேச்சுல. அந்த மாதிரி மனுஷன். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, லால் சலாம்ல அவர் இப்படி பெருசா பேசிட்டாரு, புகழ்ந்து பேசிட்டாரு விஜய் சார, அந்த மாதிரி பேசிட்டாரு, இந்த மாதிரி பேசிட்டாரு. ஏன் பிகில் டைம்ல பேசினது மறந்துட்டீங்களா? ட்வீட் போட்டாரு. எத்தனை ஆக்டர்ஸ் போட்டாங்க? கமல் சார் போட்டாரா? சத்யராஜ் போட்டாரா? சரத்குமார் போட்டாரா? எத்தனை பேர் போட்டாங்க? ரஜினின்னு ஒருத்தர் போட்டாரு. இட் ஹாஸ் அட்ரஸ்ட் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, நோ ராங் வித் த ஃபிலிம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. சரிங்களா? அப்பெல்லாம் என்ன ஆச்சு? இதே ட்விட்டர்ல தான் இதே அசிங்கமா பேசுறீங்க. இதே வந்து ஒரு அதாவது மோஸ்ட் வல்னரபிள் பொசிஷன்ல இருக்கிறது விஜய் சார் தான் இப்போ. சரிங்களா? ரஜினி சார்லாம் கிடையாது. அவர் இப்போ 600 கோடி ஒரு பிசினஸ் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்காரு. சரிங்களா? நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன், யாராவது தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. யாரும் யாரு காலையும் விழல. சரியா? அங்கிருந்துதான் வரணும் ரிக்வெஸ்ட், அங்க இருந்துதான் சப்போர்ட் கேட்டு வரணும். ஏன்னா மக்கள் ஆதரவு முக்கியம் இப்போ அரசியலுக்கு வர்றதுன்னா. சோ யாரு யாருக்கு மண்டி போடணும் சொல்லுங்க? ஹூ இஸ் இன் த வல்னரபிள் பொசிஷன் நவ்? ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்போது ரிக்வெஸ்ட் கேட்டு வர்றது வந்து இயல்புதான், இயல்புதான். அதை நான் தப்பா சொல்லல. ஆனா அங்கிருந்து தான் வரணுங்கிறேன். இப்ப நாங்க போய் ரஜினி சார் வந்து போய் ஒன்னும் அவருக்கு ஒன்னும் நடக்க போறது இல்லை இதுல. இன்ஃபேக்ட் அவர் வந்து அரசியல் இருக்கும்போதே சொன்னது, நான் அவர் பாசிவ் பொலிட்டிக்ஸ்ல இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வரேன், எனக்கு ஓட் போட்டீங்கன்னா மக்களுக்கு நல்லது, ஓட் போடலைன்னா அது இந்த இந்த நாட்டோட விதி அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம் பிரணய மேடம், கொஞ்சம் கோர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ஒரு 4 ரிக்வஸ்ட் காட்டுது. அதுல யாராவது ஒரு விஜய் ரசிகனா இருந்தா கூட மேல ஏத்துங்க. வந்துச்சா? வெரி குட் பாயிண்ட்ஸ் ராணா. எல்லாமே வெரி வெரி குட் பாயிண்ட்ஸ் ராணா. யா ஐ மீன் நான் ஃபேக்ட் தாங்க சொல்றேன். என்னன்னா இதுதான் நான் சொல்ல வந்தேன் மெயினா. இப்ப வந்து அவருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவர் வந்து அப்போ பெருந்தன்மையா ஒன்னு எடுத்து சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி யாரு வந்து அவர் படத்தை ஓட்டுனாங்க கொடுத்துட்டீங்களா? சொல்லுங்க. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது கூட அவருக்கு லூசிங் எதுவுமே இல்லைங்க. அவருக்கு ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது, தோத்தா இட்ஸ் அ லாஸ் ஃபார் த பீப்புள், அவ்வளோதான். அதுதான் அவருடைய பாயிண்டாகவும் இருந்தது. அவர் வரலன்னு சொல்லும் போது கூட அவர் எவ்வளோ மன வருத்தத்தில் இருந்தாரோ அதை விட நம்மலாம் என்ன மன வருத்தத்தில் இருந்தோம்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு கஷ்டத்தில் தான் நம்ம இருந்தோம். விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கெல்லாம் நீங்க விஜய் ஃபேன்ஸா இங்க இருக்கீங்க, விஜய் அவ்வளவு பொசிஷன்ல இருக்காருன்னா 1996. ஒரு நிமிஷம், மைக் வந்துருச்சா? கோஸ்ட் மேடம் வந்துருச்சா? எத்தனை ரிக்வெஸ்ட் மேடம் காட்டுது உங்களுக்கு? ஒரு ரிக்வெஸ்டும் காட்டல மேடம். எனக்கு 4 ரிக்வெஸ்ட் காட்டுது மேடம். எனக்கு காட்டல, இங்க காட்டல. எத்தனை ரிக்வெஸ்ட் வந்தோ அதை அத்தனையும் அக்செப்ட் பண்ணி மேலே ஏத்துங்க. நீங்க யாரையுமே காட்டல எனக்கு. ராணா
உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு அடுத்துன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வேணாம் கபிலன். நீங்க இல்ல தப்பா மைக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அக்செப்ட், மைக்கு மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணா, நீங்க எதுவும் பேச தேவையில்ல. எனக்கு மைக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. யுவா, அனந்து சார், வேற யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன். இந்த மியூட் எவ்ரி ஒன் ஆப்ஷன் தான் காட்டுது, எனக்கு வேற எதுவுமே காட்டல. அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். அவரை தப்பா பேசினவனை அடிக்காம நான் விட மாட்டேன். ஓகே, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்க, சரியா? அக்செப்ட் பண்ணுங்க. மேலே மேலே ஏத்துங்க. ஒரு விஜய் ரசிகன் மேலே வா, ஒரு விஜய் ரசிகன். எனக்கும் ஏதோ ரிக்வஸ்ட் காட்டல. ஒருத்தன் ஒரு விஜய் ரசிகமா பேசுறதுக்கு தைரியம் இல்ல. ஒரு விஜய் ரசிகன் ஒருத்தனை கூடமா பேசுறது தைரியம் இல்ல. எல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப ஓட்டாங்களா என்ன தெரியல. ஏன் நான் மைக் கொடுக்குறேன்னா 4 ரிக்வஸ்ட் என் பெண்டிங்ல காட்டுதுங்க. எனக்கு ஒன்னத்துமே காட்டலையா? அனந்த சாருக்கும் ஒன்னும் காட்டல. கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க நீங்களாவது. கிளியர் காட்சி. என்னடா ஸ்பேஸுக்கு வாடா ஸ்பேஸுக்கு வாடான்றானுங்க, ஸ்பேஸ் போடுறான்றானுங்க. ஸ்பேஸ் போட்டேன், மைக் வாங்க மாட்டேங்கிறானுங்க. நான் என்ன பண்ணிடுவேன்? ஒன்னும் காட்டல. கிளியர் கேட்ச் கொடுத்துட்டேன். ஸ்பேஸ் போட்டு ஒப்பாரி வைக்கிறது. சரி, நான் ஒப்பாரி தான் வைக்கிறேன். நீ மைக்கு வாங்க பார்ப்போம். சினி தமிழ் எனக்கு மைக் காட்டல தம்பி. நீ போயிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணு, நான் மைக் கொடுக்குறேன். சினி தமிழ் எனக்கு காட்டல. ராணா ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. சிவா ராணா 2 பேரும் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ராணா சிவா இல்ல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது வந்து, இல்ல நான் சொன்னது எல்லாமே நான் உண்மையதான் சொல்லியிருக்கேன். இது வந்து எதுவும் வந்து ஃபேப்ரிகேட்டடோ ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதோ க்ளோரிஃபை பண்ணி சொல்றதெல்லாம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ரஜினிங்கிறவர் வந்து எல்லாருக்குமாவும் வந்து வேண்ட ஒரு மனுஷன். அதுதான் வந்து கிரியா யோகால சொல்லி கொடுக்குறாங்க. இஸ் மாஸ்டரிங் தட். அதாவது சில பேர் வந்து கர்ம வீரர்களா இறங்கி வேலை செய்வாங்க, சில பேர் வந்து வேண்டுவாங்க உலகத்துக்காக, அமைதிக்காக, அன்புக்காகன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க வந்து தரக்குறைவா பேசும்போது உங்களுக்கு பலவிதமான ரியாக்ஷன்ஸ் வரும். இப்ப நான் எல்லாம் வந்து இறங்கி போயிடுவேன், நான் தள்ளி போயிடுவேன். ஆனா எல்லாரும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனம். சரிதானே? நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. அதாவது இங்க ஆன்லைன்ல வந்து ஸ்பேஸ்ல அதுதான் ஆண்மை அப்படின்னா எனக்கு அது வந்து தமாஷா தான் இருக்கும். நேர்ல வந்து பேசணும்னா பேசலாம் இல்லையா? அது அதுதான் என்னோட ஒரு மை அப்ரோச் டுவர்ட்ஸ் இட் இஸ் தட். அதனால ஆனா மத்தவங்களோட மவுத் பீஸாவோ மத்தவங்களோட தலையிலேயோ ஏறி நீ இதை பண்ணாத நான் அதை பண்ண என்னால சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியாது. சரிங்களா? அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். நான் வந்து ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவரை வந்து நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க தப்பா பேசுறீங்கன்னா அது யூ வில் ஃபேஸ் இட். அது அது இப்போ ஒரு மனுஷனாலதான் வந்து அது வரணும்னு இல்ல. அது கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள் பார்த்துப்பாரு. இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாராயணா. நான் அப்பவே இந்த பாயிண்ட ரைஸ் பண்ணிட்டேன். இல்ல அதுதான் கன்ஃபார்மா நான் என்ன வந்து இது சொல்றேன். சும்மாலாம் கூடாது. ஒருத்தனை அவரு அதுதான் சொல்றேன். தீட்சை இப்போ உங்களுக்கு கிரியா கடவுள் கிரியா கடவுள் யோகத்துல தீட்சை வாங்கினவரு. அவர் நார்மல்லாம் கிடையாது. அவர் வந்து ஆஹ் இல்ல இல்ல சொல்றேன். கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு இல்ல, மனசாட்சிய நம்புங்க. மனசாட்சிக்கு எதிரா நீங்க வந்து ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொன்னா
அது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதோட லாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க அது வரும்போது அது புரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு. ஓகே, நான் இப்படி எல்லாம் பண்ணியிருந்தேன், அதனால வரேன். அப்ப அழுக கூட முடியாது, அழுக கூட வராது. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன் நானு. நீங்க இப்ப இன்னைக்கு ரொம்ப ஹீரோயிக்கா இருக்கும் நீங்க பண்றதெல்லாம். ஆஹா, 5000 ஃபாலோவர்ஸ், 1000 லைக்கு, 2000 லைக்கு, 10 பேர் சிரிக்கிறான், 100 பேரு முணங்குறான். அது ஒரு பிளஷர் தான் உங்களுக்கு. பட் அது வந்து அது எப்படி அதுக்கு அதுக்கு ஒரு எதிர்வினைன்னு ஒண்ணு வரும். அது அப்ப தெரியும். அப்ப தெரியும். அப்ப வந்து நீங்க யோசிப்பீங்க, ஓகே இப்படி எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால வருது. அப்புறம் அழுக கூட வராது. எதுக்காக நீங்க அழணும்? யூ ஒன்ட் பி, அதாவது நீங்க வந்து யூ ஒன்ட் பி டிசர்விங் ஆஃப் கிரையிங் ஆல்சோ. அப்படி ஒரு நிலை வராம இருக்கிறதுக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் இப்போ அந்த, எனக்கு அந்த பேர் எடுக்கணும்னு இல்ல, பட் ஒரு அக்கௌண்ட், ஒரு பெரிய அக்கௌண்ட்டுங்க, விஜய் சாரோட ஃபேன், அப்படி இருக்கிறவங்க வந்து போட்டிருக்காங்க, இன்னைக்கு நான் நேத்துன்னு இல்ல, இப்ப வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை, அது 2 நாள்ல எல்லாம் ஆறிடாது, அது வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுடணும், அது தானா ஆறிடும் அப்படின்னு போட்டிருக்காரு அந்த புலவர். அதாவது 20 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீ பைத்தியக்கார நாய் மாதிரி ஏதோ உளறி வச்சிருக்க. உங்களை பேச நீங்களா பேசல, உங்களை பேச வச்சாங்க. அதுல உனக்கு பெருமை வேற, பேச வச்சதுல. என்ன சொல்றது? சில்ற பசங்களா இருக்கு, அறிவுங்கிறதே இல்லைங்கிற. அவரு எங்கப்பா சங்கி மாதிரி நடந்துக்கிறாரு? ஒரு ப்ரூஃப் காமி, நீ ஒரு ப்ரூஃப் காமி தட் ஹீ இஸ், அது அவர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு சார்பா அவர் இருக்காரு அப்படிங்கிறது. ஒரு மதத்தை ஒரே அடிக்கணும், ஒரு ப்ரூஃப் ஒரு காமி. மதத்தை தப்பா பேசணும், ஒரு ஜாதியை தப்பா பேசணும், ஒரு இனத்தை தப்பா பேசணும், அதுதான் இப்படி பேசினா இல்ல கபிலன். தலைவர் ரொம்ப கரெக்டுப்பா, அவர் கரெக்ட். அதுதான் இப்ப தப்பா என்னன்னா, ஒருத்தரை தப்பா அதாவது பேச இங்க ஒரு சார்பா நீங்க இருந்தே ஆகணும். பொதுவா எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அந்த பக்கம் தள்ளிடுவாங்க, இல்ல இழுப்பாங்க. அதான் அவர் யாரையாவது இதுதான் தப்பா நடக்குது. பேசணும், அவங்க இவங்களுக்கு வேண்டிய ஆளா அவர் தப்பா பேசணும், இவங்களுக்கு பிடிக்கலையா அப்ப தலைவருக்கும் பிடிக்கூடாது, இவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப ஆமா, தலைவருக்கும் இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிக்காத ஆளு கூட நடிக்க கூடாது, இவங்களுக்கு பிடிக்காத டைரக்டர்ஸ் கூட நடிக்க கூடாது, அவங்க கூட கொலாபரேட் பண்ண கூடாது. உங்க இஷ்ட மைத்துக்கெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. அப்படிதான் நடக்கும். அவரு வேணுங்கிற டைரக்டருக்கு அவரு சூஸ் பண்ணுவாரு, நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாரு, பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா போங்க. யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. எப்படியும் எஃப்டிஎஃப்எஸ்க்கு ரத்த காயம் படும், வந்து டிக்கெட்டு குடுறான்னு சொல்லி அவன் வந்து கடிக்க வருவான். அது யாரு படமா இருந்தாலும் சரி, நாளைக்கு பேரரசோட ஒரு படம் பண்றதாலும் கூட வருவான். எப்படி வராம இருப்பான்? சரி, வராம இருந்து பாரு, எனக்கு தெரியல, லெட் மீ சி. ஏன்னா சிவா வந்து கமிட் ஆனப்போவே வந்து அப்படி எழுதானுங்க. ஆனா அந்த படத்துக்கும் டிக்கெட் இஷ்யூ இருந்தது, சரிதானே? 2வது படம் ரஞ்சித்தோட பண்றாரு அப்படிங்கிறப்போ அதுக்கும் வந்து அழுதாங்க. ஆனா அந்த படத்துக்கும் டிக்கெட் இஷ்யூ இருந்தது, அதுக்கும் அடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இதுலதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு இந்த டிமாண்ட் தான். டிக்கெட் கிடைக்கல நிறைய பேருக்கு. ரஜினி நடிச்சா அது ரஜினி படம், அவ்வளவுதான். அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் அட் 73 years of age. சரிங்களா? 50 வயசு இல்ல ரஜினிக்கு. ஓகேவா? நீங்க டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு 500 crores பிசினஸ் மேன் அவரு. புரிஞ்சுக்கோங்க அத. ஓகேவா? ஒரு விஜய் அப்போ ரசிகர் ஜோக்ஸ் ஆன் வந்திருக்காரு, ஹூம்? யாரு கேக்குதா? யார பத்தி யாரு சிரிக்கிறதுன்னு யாரோ ஒரு யோசிச்சுக்கோங்க. விஜய் ரசிகர் அவ்வளவுதான் பையன் நான் சொல்றேன். வந்திருக்கிறப்பல, என்னன்னு பேசும். ஹலோ, கேக்குதா? கேக்குது. சரி ராணா ப்ரோ, கேக்குதா ப்ரோ? உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன் ப்ரோ. சொல்லுங்க அஸ்வினா. ஆமா, நான் தான் ப்ரோ. நீ காலைல ஸ்பேஸ் நான் சொல்லுங்க. தான் ப்ரோ போட்டேன். ஐ மீன் நான் போட்டேன்னா எனக்கு டைம் ஜோன் டிஃபரன்ஸ் இருக்கனால இது ஒரு பையனை வச்சு நான் போட்டேன் ப்ரோ. நான் தான் ஸ்பேஸ் போட்டதுக்கான ரீசன், நேத்திக்கு எங்க சைட்ல ஃபுல்லா பெரிய ஐடிஸ் எல்லாருமே வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கும் போது நெகட்டிவ் ட்வீட்ஸ் பார்த்தேன், அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன். ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க சைட்லயும் சொன்னாங்க. ஸோ அதுக்கு பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன பண்ணணும் என்ன ஏது நீங்களே சொல்லுங்க. லைக் ஏன்னா நெகட்டிவ் ட்வீட்ஸ் உங்க சைடுல நான் வந்துகிட்டே இருக்கு, நான் அதையும் நான் எடுத்து ட்வீட் போட்டு விட்டேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்கிட்ட இருந்து நீங்க சொல்லுங்க. நான் பேசலாமா? நான் மியூட்ல போயிட்டேன் ப்ரோ. ஓகே.
ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, நான் வந்து சரி அந்த பக்கம்லாம் நான் வர்றது இல்ல. சரிங்களா? எனக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணாதான் முதல்ல எனக்கு தெரியும். அதனால நான் விசாரிச்சுட்டு தான் இப்ப கூட நான் வந்து கபிலன் கிட்ட நான் வந்த உடனே கேட்ட கேள்வி என்னன்னா, "இது எதிர்வினையா?" அப்படின்னு கேட்டேன். உண்மையாலுமே கேட்டேன். உண்மையாலுமே தெரியாம தான் நான் கேட்டேன். அதாவது பார்த்தேன், நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்தேன். அதுக்கு போடுறது தானே அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் அத. அப்புறம் தான் என்னோட பாயிண்ட் எடுத்து வச்சேன். நானும் சொன்னேன், இந்த டைட்டில்ல எனக்கு பெரிய ஒப்பீனியன் இல்ல. பட் ஐ கான்ட் ஸ்பீக் ஆன் கபிலன்ஸ் பிஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். சரிங்களா? 1. 2வது, நேத்து வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது உங்களோட உங்களோட சைட்ல வந்து எந்நேரமும் அவர கடிக்கிற ஒரு ஐடி வந்து, அதாவது பெரிய ரீச் இருக்கிற ஒரு ஐடி பேரை வந்து, சொல்லுங்க. ப்ளூ டிக் ஐடி வந்து இல்ல நான் ஏன் பேசணும்? எனக்கு அது அசிங்கம் எனக்கு. நான் பேர நான் சொன்னாலே தெரியும் அது நெறைய பேருக்கு. சரிங்களா? அந்த பக்கம் போறதில்ல. அதனால நான் சொல்றேன். நான் வந்து சொல்லாமலே தெரியும் நெறைய பேருக்கு. இப்ப என்னன்னா, அங்க வந்து ஒரு ட்வீட் பார்த்தேன். நீங்க கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்றவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது என்னவா இருந்ததுன்னா அந்த ட்வீட்டு, இது வந்து ஓவர் நைட் முடியற ஒரு ஹேட்ரட் கிடையாது. போடுறவங்க போட்டுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து நம்ம என் சைடுல இருந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் ஹீ டுக் விச் ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, அட்லீஸ்ட் அப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். அட்லீஸ்ட் ஐ ஹேட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபேத், ஒரு 25% வச்சுக்கோங்களேன். அந்த ஃபெய்த் எனக்கு இருந்தது. இப்போ நான் போட்டேன்னா என்னோட டைம் லைன்ல போய் பாருங்க தயவு செஞ்சு. நான் வந்து எவ்வளவு விஜய் ஃபேன்ஸோடத வந்து நான் ரீட்வீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நல்ல, அதாவது அவருக்கு நீங்க எல்லாம் ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்து அவருக்காக வவுச் பண்ண ஒரு விஜய் ஃபேன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னோட ஆர்மிக்கு எகெயின்ஸ்டாவே வந்து நான் போய் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவ்வளோ பக்குவத்தோடையும் அவ்வளோ மெச்சூரிட்டியோடையும் ஒருத்தர் போடுறாரு. அந்த மாதிரி ஏன் இருக்க முடியல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. சரி, ஓகேவா? நானே பார்த்தேன். நான் வந்து நேத்து கூட நான் கபிலன் கிட்ட நான் சொல்லும் போது நான் சொன்னேன். அவரு வந்து என்கிட்ட சொல்றாரு, இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கு, ஓவர் நைட் இதை மறக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேக்குறாரு. எக்ஸ்பைரி சொன்னதும் சரிதான். பாருங்க, பேர் எடுக்க வேண்டிய ஒரு இதுவா வந்துச்சு பாருங்க எனக்கு. அவன் சொன்னதும் சரிதான். வாட் ஹி செட் இஸ் ரைட். ஏன்னா இது ரொம்ப டீப் ரூட்டடா போயிருச்சு இந்த சண்டை. சோ நீங்க என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஆன் த குட். இதுதான் என்னோட கருத்து. ஆனா அதை நீங்க ராணா, கேட்பீங்களா ஒரு கேட்க விஷயம் மாட்டீங்களா ராணா, எனக்கு தெரியாது. அவங்க ஸ்பேஸ் போறது பத்தி, விஜய் ஃபேன் ஸ்பேஸ் போறது பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த டைட்டில் ஏன் அப்படி வைக்கணும்? ஃபர்ஸ்ட் நீயே சொல்றது. நான் நேற்று அந்த நீ என்ன வேணா ஸ்பேஸ் போட்டு காலையில போயிட்டு காலையில இருந்து வந்த ட்வீட்டுக்கு ரியாக்ட் பண்ணி தான் நான் போட்டேன். சரி, இனிமே அதை நான் பண்ணல. ஆனா இந்த சைடு ட்வீட் ஒரு நிமிஷம் ட்வீட் சைடுல இருந்து பேச இரு, நான் கேட்டு முடிச்சதுக்கு போஸ். ட்வீட் எதை பத்தி போட்டாங்க? நீ எதுக்கு அந்த மாதிரி டைட்டில் வச்சு ஸ்பேஸ் போட்டப்போ? ட்வீட் என்ன போட்டாங்கன்னு நான் பார்க்கல. யாரும் காலைல ஏஞ்சோன்னே என்ன ட்வீட் வந்தது, யாரும் எதுவுமே பார்க்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல அஸ்வின்? இல்ல எனக்கு புரியுது ப்ரோ. அதுதான் நான் அந்த பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணிடுறேன். நான் வந்து சரி, அதான் நான் நான் ஒண்ணு அஷூரன்ஸ் கேட்கணும் கொடுக்குறேன். ராணா. அப்போ உங்கள்கிட்ட நான் பேசுறேன், வேற யார்ட்டையும் நான் பேசல. ராணா, உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். ஸ்பேஸோட டாபிக் உங்க 2 ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் நேத்து தலைவர் பேசினதுக்கு அப்புறம். ஓகே, ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி, தலைவர் பேசுறதுக்கு முன்னாடியும் தலைவர் பொண்ணு பேசுறதுக்கு முன்னாடியும் என்னென்ன ட்வீட்ஸ் நீங்க சொன்ன அந்த பெரிய ஐடி என்ன ட்வீட் போட்டுதுன்னு ஸ்கிரீன்ஷாட் உங்கள்கிட்டயும் இருக்கு, ட்வீட்டே இருக்கு. இப்போ நான் கேட்கறேன், அது என்ன டாபிக்? அது மென்டல் புண்டை. அப்புறம் இன்னொன்னு மண்டி ரஜினிகாந்த், மண்டிகாந்த். இப்போ எந்த ட்வீட்டை பார்த்து மற்றவங்க ட்ரிகர் ஆகி அந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டீங்க? தலைவர் ஃபேன்ஸ் யார் ஸ்பேஸ் போட்டது? இப்போ நான் உள்ள வந்து இப்போ சாயங்காலம் இப்போ 9 நைட்டு 9:30க்கு 9:20க்கு நான் ஸ்பேஸ் போட்டேன். நேற்று நான் போடல. ஏன்? லாஸ்ட் ஒரு 4 நாளாக நான் ஸ்பேஸ் போடல. ஓகேவா? கடைசியா அட்டன் பண்ணது 2 நாளா குட் 28. மார்னிங் நான் அங்க பேசுறேன்னு பேசிட்டு வந்துருக்கு இருக்கிறேன், மெசேஜ். ராணாட்ட பேசிட்டு இருக்கிறேன். நானும் ராணா தானே நான் சொல்றேன். ராணாட்ட 2 நாளா பேசிட்டு குட் இருக்கிறேன். மார்னிங் நான் குறுக்க பேசுறேன்னு வரல. வந்துச்சு. சரியா? அபியூஸ் பண்ணி மேல ஸ்பேஸ் போட்டு நான் தான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்றதுக்கு நான் இங்க வந்து முட்டாப்பாய் கிடையாது. ராணா, நான் என்ன கேட்குறேன், லால்ஸ் எல்லாம் போட்டு ஆகாஷ் ஒரு ஸ்பேஸ் போட்டான். சரியா? அந்த ஸ்பேஸ் நைட் வரைக்கும் ஒன்றுச்சு. நான் ரயில்வே ஸ்டேஷனில் கூட நின்று தான் பேசினேன், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் எதுவும் ஸ்பேஸ் போடல, தலைவர் ஃபேன்ஸும் எதுவும் அபியூஸ் பண்ணி போடல. நீ ட்வீட்டை பார்த்துட்டு நீ ஸ்பேஸ் போடுவோன்னா, அப்போ நீ போட்ட ஸ்பேஸை பார்த்துட்டு நான் ஏன் ஸ்பேஸ் போடக்கூடாது? கேட்கறது சரியா தப்பா? சரியா தப்பா? அஸ்வின் ஏதாவது பதில் இருக்கா?
நீ 2 ஸ்பேஸ் போடு அபியூஸ் பண்ணி, டாபிக் வச்சு நான் ஒரு ஸ்பேஸ் போடு தப்பா? அதுவும் நீ அடிக்க நான் பதில் அடிக்க தப்பா? இப்ப பதில் சொல்லுங்க. அவருக்கு ஏதாவது பதில் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீங்க முதல்ல சொல்லிக்கிட்டோம்? அறிவு இருக்கிற இல்ல அறிவு உங்களுக்கு இருக்கு, நான் நம்புறேன். நீங்க முதல்ல எனக்கு சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். என் பதில் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே சொல்லுங்க. எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல சொல்றேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நான் இப்போ இஃப் இட் வாஸ் ராணா ஆஷிஷ், நான் ஐ வுட் லைக் டு ஃபோக்கஸ் ஆன் த குட் அண்ட் மூவ் ஆன். ஆனா கபிலன் அப்படி பண்ணணும்னு என்னால சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே. அதே மாதிரி எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் உத்தரவாதம், அதாவது இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரவங்க சொல்லவே முடியாது. எப்படி தலைவர் போட்டோ வச்சுக்கிறது இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். எக்ஸ்பைரி has had a track record of abusing everyone. எல்லாரும் அபியூஸ் பண்ற ஐடி தான் தலைவர் டிபி வச்சுக்க வேண்டியது. கேட்டா அது ரஜினி ஃபேனாவே தன்னை வெளில ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது. ஆனா உள்ள விஜய் ஃபேன். ஓகே, இப்ப ஸ்பேஸ் போட்டு கோஹோஸ்ட்லயும் விஜய் ஃபேனா, உள்ள விஜய் ஃபேனு, வெளியில தலைவர் ஃபேன். என்ன நினைப்பாங்க? ஓ, தலைவர் ஃபேன்ஸே ஸ்பேஸ் போட்டு தலைவரை அபியூஸ் பண்றாங்க. எப்படி நீ அடிக்கும் போது நான் வேடிக்கை பார்க்கணும், பதிலுக்கு நான் அடிச்சா மட்டும் தப்பா? அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படிதான் அடிப்பேன். இப்போ ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்கிறேன், இன்னொரு ஸ்பேஸ் நாளைக்கு விடும். 2 ஸ்பேஸ் போட்டீங்கல்ல, 2 ஸ்பேஸ் போட்டு தாண்டா நான் முடிப்பேன். அது யாரா இருந்தாலும் கேட்டுங்க. நீ 2 ஸ்பேஸ் போட்ட, அந்த 2 ஸ்பேஸ் நான் போட்டு தான் முடிப்பேன். நீ பதிலுக்கு இன்னொரு ஸ்பேஸ் போடு, நான் போடுவேன். எனக்கே ஸ்பேஸா வர சொல்லுங்களேன். எங்க அந்த எக்ஸ்பீரியன் வந்தா பேசுவானே, எங்கடா ஸ்பேஸ் போடுறேன்னா வரேனே, கொடுத்துட்டேனே, வாயம் தில்ல இருந்தா 2 தடவை கூப்பிட்டேனே, வா பேசுவா, வா இதோ உட்காந்துருக்கிறேன். 2 பேர் கோஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறேன். அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, யாரும் எந்த கெட்ட வார்த்தையும் பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். மைக்கு கொடுக்க சொல்லிட்டேன், பேசுங்க, கேட்போம், பேசுவோம், சண்டை செய்வோம், பேசுவோம். என்னதான் சொல்ல வரீங்க பார்ப்போம். யார் ஆரம்பிச்சான்னு சொல்ல வருவோம். நான் ட்ரிகர் ஆயிட்டேன், நான் அந்த ட்வீட் போட்டு ட்ரிகர் ஆயிட்டேன். நானும் மனுஷன் தான். நீ ஸ்பேஸ் போட்டு டாபிக் வச்சு நானும் ட்ரிகர் ஆயிட்டேன். நான் இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு கேட்க வந்தேன். அதான் என்னோட நிறுத்தினா நான் நிறுத்துவேன். இல்ல என் தலைவனை பத்தி தப்பா பேசிட்டு என் தலைவன் ஃபேமிலி எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இல்ல இதோட நிப்பாட்டிக்கலாம்னா, நீ அடிச்சதுக்கு நான் பதிலடி அடிப்பேன். நீ வாங்குற, நான் அடிப்பேன், நீ வாங்குற. அதுக்கப்புறம் பாப்போம். மன்னிப்பு கேட்கணும். என் தலைவன் நேத்து உன் தலைவனை பாராட்டி பேசினாப்புல, இது வரைக்கும் ஒரு நன்றி வந்திருக்கா? தப்பாவா? நீ ஒண்ணு அவனுங்க என்னெல்லாம் பேசினானுங்க நான் கேட்டேன். ஓபன் மேடையில என் தலைவன் ஒரு நிமிஷம் இருங்க அனந்த் சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அஸ்வின், நேத்து உன் தலைவனை பெருமையா பேசி, என் தலைவன் தன்னுடைய ஆடை லான்ச்ல எந்தவித ஆதாயமும் இல்லாம பெருமையா பேசினாப்புல, அந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா? இது வரைக்கும் உன் தலைவன் சொன்னாப்லையா? ஒரு நன்றி. ஆனா நீங்க என்ன நன்றி காட்டினீங்க? என்ன ஸ்பேஸ் டாபிக் போட்டீங்க? எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் ட்வீட் போட்டானா, அதனால இவரு ஸ்பேஸ் போட்டானா? அப்ப நீ ஸ்பேஸ் போட்டதுக்கு நான் ஏன் இருக்கேன்? நான் ஏன் ஸ்பேஸ் போடக்கூடாது? எவனோ ஒருத்தன் போடல. நீங்க என்ன போட்ட சொல்லு. எத்தனை மணிக்கு போட்ட சொல்லு. என்ன போட்டீங்க? ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என்ன போட்டான் எக்ஸ்பிரி? ஏன் அதுக்கு அப்புறம் எல்லாரும் அவன் போட்டான் நான் போட்டேன். என்ன பிரச்சனை? அவன் ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் என்ன ஆடியோ லான்ச்க்கு முன்னாடி போடலாமா? 2 நாள் முன்னாடி போடல. ஐஸ்வர்யா மேடம் போட்டு போடல. இப்ப ஸ்கிரீன்ஷாட் மேல ஷேர் பண்ணா உனக்கு தெரியாதா? உனக்கு நீ அவன ஃபாலோ பண்ற உனக்கு தெரியாதா? முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போட்டான்? ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு அப்புறம் அவர் போடல. ஆடியோ லான்ச்க்கு அடுத்துக்கு அப்புறம் அவர் போடல. ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு தலைவர் பண்ண திட்டுனீங்க? இது வரைக்கும் 26 ஸ்பேஸ் 26 ஸ்பேஸோட டாபிக் இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எல்லாத்தையும் இந்த ட்வீட்டுக்கு மேல ஷேர் பண்றீங்களா? 26 இவனுக்கு போட்ட ஸ்பேஸோட 26 ஸ்பேஸ் லாஸ்ட் இந்த 1.5 மாசத்துல யார் ஹோஸ்ட் முத கொண்டு அதுல காட்டுறேன் வித் ப்ரூஃபோட. சவால் இது வரைக்கும் நடக்கலாம் சொல்ல, இதுக்கப்புறம் நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்? மண்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க. நீ பேசுறதுக்கு மன்னிப்பு கேளு. நீ முதல்ல ஆரம்பிச்சுல மண்டி போட்டு உன் தலைவனை உட்காந்து மேடையில உட்காந்து கழுகு காக்கான்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசுறது இல்ல. மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. எக்ஸ்பிரியா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. இனிமேல் தலைவரை பத்தி பேசுறதுலாம் தப்புதான், ஐயா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் எல்லாத்தையுமே தலைவரை டேக் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்லி ட்வீட் போட சொல்லு. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ராம்குமார் எக்ஸ்பிரி, ராம்குமார் அதான் கேக்குறேன். ராம்குமார் எக்ஸ்பிரி, தளபதி ரிஷி, அலெக்சாண்டர் 4 பேரு, ஜேடி குரோனு, கூட இருக்கிற கார்த்திக், கனடா கார்த்திக் 6 பேரு, ஸ்பேஸ் போடுறவங்க இவனு தானே?
போட்டு ட்வீட் போட சொல்லு, மண்டி போட்டு மன்னிப்புக்கிறேன், நான் வெரி சாரி ஃபார் தட் தலைவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகா, இனிமேல் நான் உங்களை போய் தப்பா பேச மாட்டேன், ஓப்பனா ட்வீட் போட சொல்லு. திராணி இருக்கா? அப்ப நீயும் போடணும். நான் போடுறேன். நீயும் போடுறியா? முதல்ல அவனை போட சொல்லு. ஆரம்பிச்சு நீ தானே, முதல்ல நீ மன்னிப்பிக்கல, நீ முதல்ல மன்னிப்பிக்கல, முதல்ல நீ இங்க முதல்ல மன்னிப்பிக்கல, நீ மன்னிப்பிக்கல தம்பி. முதல்ல ஸ்பேஸ் போட்டு நீ தானே, நான் போட்டேனா நீ போட்டனா? நேத்து யார் ஸ்பேஸ் போட்டது? முதல்ல நேத்து யார் ஸ்பேஸ் போட்டது? நான் கேட்டேன் பதில், நான் போட்டேனா ஸ்பேஸ்? தம்பி நான் என்ன கேக்குறேன், நேத்து யார் முதல்ல ஸ்பேஸ் போட்டது? நேத்து யார் முதல்ல ஸ்பேஸ் போட்டது? நான் இங்க பாத்துக்கறேன். நீ தானே ட்வீட் போட்ட. நான் ட்வீட் தான் போட்டேன். அவன் ட்வீட் போட்டான், நான் ட்வீட் போட்டேன். எக்ஸ்பிரி ட்வீட் போட்டான், நான் போட்டேன். எக்ஸ்பிரி தலைவர் பொண்ண திட்டி ட்வீட் போட்டான். எல்லாமே அபியூஸ். நீங்க பேசுறீங்களாடா? 26 ஸ்கிரீன்ஷாட் இப்ப மேல ஷேர் பண்ண மூஞ்சில எங்கடா கொண்டு போய் வைப்பீங்க? பனையூர்ல கொண்டு போய் வைப்பீங்க? நான் என்ன கேக்குறேன், நீ ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு நீ ஏன் ட்வீட்டை பார்த்துட்டு நீ ட்ரிகரானினா, அப்ப எக்ஸ்பிரி ட்வீட் பார்த்து நான் ட்ரிகர மாட்டேனா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி நட கொய்யா. பிரச்சனை முடிஞ்சது. நீ தலைவர் உட்கார்ந்து அபியூஸ் பண்ணி ஒரு எல்லாம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தேவைன்னு வரும்போது திடீர்னு கண்ணு அப்படியே உங்களுக்கு ஞான கண்ணு பிறந்துருச்சா, அதனால நாங்களும் நிறுத்திக்கணுமா? நீ முதல்ல அபியூஸ் பண்ணதுக்கு முதல்ல மன்னிப்பிக்கலடா. ஸ்பேஸ் போட்டு நீ தான முதல்ல போட்ட. ஸ்பேஸ் யார் முதல்ல போட்டது? நீ கேப்பியா? ஸ்பேஸ் நீ தான முதல்ல போட்ட. முதல்ல போட்டா. டேய் என்னடா வடிவேல் மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன். டேய் ஸ்பேஸ் முதல்ல நீ தான போட்ட. முதல்ல போட்டா. ட்வீட் யார் முதல்ல போட்டா? ட்வீட் யார் முதல்ல போட்டா? ஸ்பேஸ் யாரா முதல்ல போட்டது? ஸ்பேஸும் ட்வீட் ஒண்ணா? அப்ப ட்வீட் வழியா வருமா? எக்ஸ்பிரி ஏன்டா ட்வீட் போட்டா? எக்ஸ்பிரி ஏன்டா ட்வீட் போட்டா சொல்றா. எக்ஸ்பிரி ஏன்டா தலைவர் பண்ண அபியூஸ் பண்ணி ட்வீட் போட்டா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போறேன்டா. ஜேடி அருண் சொல்லிட்டு ஒருத்தன் போட்டுருக்கான் ட்வீட். தலைவரோட பொண்ணு அபியூஸ்ல அடல் கண்டென்ட்ல எடுத்து வச்சு போட்டோ வச்சு போடுறான். இப்ப நான் எடுத்து மேல ஷேர் பண்றேன். நீ மனசாட்சி இருக்கிறவனா? தாய் வயித்துல தானே பிறந்த நீ. அந்த போட்டோ நான் போடுறேன். அந்த போட்டோ இப்ப நான் மேல போறேன். அவன் ட்வீட்டோட எடுத்து போறேன். டேட் டைமோட இருக்கு. கபலா தயவுசெய்து வேணாங்க சவால் விடுறேன். எனக்குலாம் அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. வேண்டாம். ஒரு தாய் வயித்துல தானே பிறந்த நீ. அந்த அம்மா என்ன அபியூஸ் பண்ணி என்ன மாதிரி போட்டோ எடுத்து வச்சு போட்டீங்க, நான் எடுத்து மேல ஷேர் பண்ணிட்டாடா. பிச்சிருவேன். இவரு ட்வீட் போட்டாரா, நாங்க ஸ்பேஸ் போட்டோம், இவரு ட்ரிகர் ஆயிட்டாரா, அப்ப அவங்க ட்வீட் போட்டலாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? காந்தி கணக்குலையா? எக்ஸ்பிரி போட்ட ட்வீட்லாம் எங்கடா பண்றது? எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணவே இல்ல நீங்க. என்ன ரிப்ளை பண்ணனும்? நான் அவன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அவன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பண்ணிட்டலாம் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் சேர்ந்து அபியூஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. அவன் ட்வீட் போட்டா, நான் ட்வீட் போட்டா நீ ட்ரிகர் ஆவனா? அவன் ட்வீட் போட்டா நான் ட்ரிகர் ஆவேன். அப்ப நீ சொல்லு, எவன் ஆரம்பிச்சான் அத சொல்லு. 2021 ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாக்கு கிடையாதுன்னு சொல்லி யாரப்பா ட்வீட் போட்டது? 2021 உனக்கு இங்கே இருந்து உனக்கு ப்ரீவியஸா போயிடும் வா. 2021 ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா எங்களுடைய வாக்கு கிடையாதுன்னு சொல்லி யார் ட்வீட் போட்டா? இப்ப போய் சொல்லு. நான் தான் ஆரம்பிச்சனா? சரி 2019 ஐ ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் ரஜினி ஃபேன்ஸ் டு பாய்காட் பிகில் யார் ட்வீட் போட்டா? எதுக்கு போட்டீங்க? 2019 டேய் நான் 2019 முன்னாடி நான் கொஞ்சம் பேசலாமா? டேய் தம்பி நான் 2019 முன்னாடி பேசிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க மேடம். 2021 தானே இப்ப சொன்னீங்க. 2018ல அவன் ட்வீட் போட்டான். 2021ல நடக்க போற எலெக்ஷன்ல ரஜினியோட கட்சிக்கு எங்க ஆதரவு கிடையாதுன்ட்டு ராம்குமார் ட்வீட் போட்டான். பிகில வந்தது 2019. மாஸ்டர் அதுல ஹேஷ்டாக் மாஸ்டர் தான் இருக்கும். அது 2021ல நடந்தது. 2021ல நடக்கல. அவன் போட்ட ஆதி காலம் ஆகுது. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பாருங்க. நாங்கலாம் எந்த காலத்துல இருந்தோ ட்விட்டர்ல இருந்தோம். கொடுக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. தான் கொடுக்குறீங்க அஸ்வின் இங்க பாருங்க. அதுல நான் ஓபனாவே சொல்றேன். நான்லாம் உங்க ஏஜ் குரூப் கிடையாது. நான் ரொம்ப சீனியர். ஓகேவா? நான் எல்லாம் முன்னாடில இருந்து இருக்கேன். ஓகே, என்னால டைம் கூட சொல்ல முடியும். எனக்கு தெரியும். ஓகேவா? இது எல்லாம் ஆரம்பிச்சது அந்த ராம்குமார் தான். ஓகேவா? அவன் போட்ட பிள்ளையார் போட்டதுதான் அதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி விஜய் பண்ணாரு. அது வேற, அது விட்டுருங்க. அது ஆன்லைன்ல பண்ணது ராம்குமார் தான். அப்பெல்லாம் எனக்கெல்லாம் கபிலன் யாருன்னு எனக்கெல்லாம் தெரியாது. யாருக்குமே தெரியாது. கபிலன் யாரும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க ரொம்ப நாளா இருக்கீங்கன்னா அண்ணாத்த டைம்ல யாரு ஃபர்ஸ்ட் அபியூஸ் ஸ்டார்ட் பண்ணது தெரியுமா? ஒரு ஐடியா தெரியுமா? ஆனந்த் ப்ரோ மேல டைம் பாஸ் ஸ்பேஸ் போட்டு யார் ஃபர்ஸ்ட் அபியூஸ் ஸ்டார்ட் பண்ணது? கேளுங்க நல்லா. ஒரு நிமிஷம். டைம் பாஸ் ஸ்பேஸ்ல டெய்லி போய் யார் அபியூஸ் பண்றது? எந்த சைடுல இருந்து ஆரம்பிச்சது? என்னைய பேச விட்டாதான் கரெக்டா இருக்கும். நான் மேல வந்து கபிலன் போட அதே போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன். 2021 தான் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. நீங்களே பாருங்க. அதுக்கு முன்னாடி யாருமே தலைவரை தப்பா பேசல. கேட்டுங்க. இதுதான் எல்லாம் கேட்டுங்க. இதுதான் இல்ல இருங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் மேல ஷேர். இல்ல அதான்
நீங்க அதான் தானே சொல்றேன், சொல்றீங்க, ரஜினி நானா ரசிகர்கள் சொன்னேன்? பொழுது நீங்க தானே போகாம சொன்னீங்க? ரஜினி ரசிகர் பொழுது போகாம சண்டை போட்டான்ல. மேல ஸ்டார்டிங் பண்ணி ஆமா சொன்னது ஆமா 2018 சரி யாரு நான் சரி மேல இப்ப எடுத்து தேதி டைம் லைன் சரிப்பா போட்டேன். சரிப்பா தேதி நீங்க போட்ட மாறிடுச்சு. இப்ப போஸ்ட் யாரு அந்த தான். ட்வீட் போட்டது யாரு? சரி 2018 உனக்கு இப்ப அதான் அந்த கேக்குறேன். ட்வீட் போட்டது 2019 யாரு? நீங்க தான் ட்வீட் அந்த போட்டீங்கன்னு ட்வீட் கேக்குறேன் போட்டது நானு. யாரு? ராம்குமார் தான் யார் போட்டான். ஆரம்பிச்சு விட்டது? ராம்குமார் தான் சரி போட்டாப்ல. அதுல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுப்போம். நீ ஏன் 2016 நான் சரி 2014 எடுத்துட்டு கபிலா வந்தேன்னு ஒரு வச்சுக்க. கலைஞெடுத்த அதுக்கு ஆபீசர் கபிலா அவன் இல்ல இல்ல ராம்குமார். அவன் என்ன அவன் சொல்ல ட்வீட்டை வரான்? போட்டு ஒரு இத நிமிஷம். பத்தி பேசாத. அவன் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லு. இல்ல இல்ல கடஞ்செடுத்த இல்ல இல்ல ஆபீசர் வரேன் இன்னைக்கு இருங்க. டிவில உட்காந்து இல்ல பேசிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கான். இருங்க. இப்ப உனக்கு எக்ஸ்பெரிக்கெல்லாம் அப்ப இல்ல அவன் இல்ல 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 புரியுதா? ஒரு நிமிஷம். அஸ்வின் என்கிட்ட இங்க நீங்க பேச இதெல்லாம் வந்து விட்டா சொல்லாதீங்க. இருங்க அவன் இருங்க என்னெல்லாம் இங்க பேசினான்னு பேச எல்லாம் விட்டா தான் அதாவது நான் திருப்பி என்ன விட சரி, தம்பி, இல்ல சீனியர்ஸ்லாம் இல்ல இருக்காங்க. ஒரே கேள்வி. நான் ட்வீட் போட்டு நீ ட்ரிகர் ஆகி ஸ்பேஸ் போட்ட எப்ப? நேத்து, முந்தா நேத்து. சரி, அப்ப நான் ஏன் ட்ரிகர் ஆன, எதை பார்த்து ட்ரிகர் ஆன நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறத? அதான் சொல்லிட்டீங்களே லால் சலாம் வாலிலான்ஸ் தம்பி முன்னாடி பேசினது யார் வச்சு பேசுனது? ட்ரிகர் யார் சொல்லிட்டீங்களே. பேசுனது? யாரு? யாரு பேர் சொல்லு. எக்ஸ்பிரி நான் சொன்னேன். ஏன் உன் வாயில வர மாட்டேங்குது? சரி ஓகே எக்ஸ்பெரி பேசலாம் அப்ப விட்டுருங்க. ஓகே. லாஸ்ட் இப்ப இந்த லாஸ்ட் இந்த லால் சலாமுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி யார் என்ன ட்வீட் போட்டா? தலைவர் பொண்ண ட்வீட் போட்டு அசிங்கப்படுத்தி நீ ட்வீட் போட்டு உள்ள தலைவர் ரொம்ப உருகி பேசினதுக்கு அப்புறம், ஐஸ்வர்யா மேடம் உருகி பேசினதுக்கு அப்புறம் என்ன போட்ட? ஐயோ நம்ம தலைவரை பத்தி பெருமையா பேசிட்டாங்க, இனிமேல் நம்ம இவங்களை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க உள்ள வந்து ஆகாஷோட ஸ்பேஸ்ல உள்ள வந்து லிசன் பண்ணது யாரு? எக்ஸ்பிரி. அப்ப கேட்டுட்டு இதுக்கு மேல ஃபேன் ஃபைட் வேணாம், நீ வேணும்னா வேணும், நீ வேணாம்னா வேணாம் அப்படின்னா என்ன? நீ வேணும்னா உட்காந்து சண்டை போடுறேன், இல்ல நீ வந்து தலைவரை தப்பா பேசுனதுக்காக சண்டை போடுறேன்னா? நீ ஆரம்பிச்ச, நான் முடிக்கிறேன், நான் பதிலடி கொடுக்கும் போது உனக்கு ஏன் வலிக்குது? நீ என்ன கேள்வி கேட்டில தம்பி? உன் சைட்ல ஒருத்தன் ட்வீட் போட்டான்ல, போய் தலைவர் ஈஷா யோகால போய் உட்காந்து ஜபம் பண்றாரு, நெத்தி காசு தூக்கி வச்சவன் அவன். ஈஷா யோகா 2023 பிகினிங்ல அவரும் தலைவரும் லத்தாமாவும் போயிட்டு உட்காந்து இது பண்றாங்க, ஜபம் பண்றாங்க, கண்ணை மூடிட்டு தியானம் பண்றாங்க. அதுல நெத்தி காசு வச்சது யாரு தம்பி? ஏன் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணா? போட்ட ட்வீட் எல்லாம் ஏன் டெலிட் பண்ணா? பதில் சொல்லு. எந்த படம் உங்க கூட மோதனுச்சு? ஜெயிலர் படத்துல அண்ணாத்தே படத்துல எதுக்கியா நீங்க உட்காந்துட்டு ராம்குமார்ல இருந்து உங்க சைடு கோலிவுட் ரோல் ஐடி முத கொண்டும் தளபதி ரிஷி, இட்ஸ் த்ரில்லரு, இவன் போட்ட கணக்கெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது? காந்தி கணக்குலையா? இட்ஸ் த்ரில்லர் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா இட்ஸ் த்ரில்லர் யாருன்னு தெரியுமா? 45K இருக்கிற ஐடி. அவன் பேசணும் எந்த கணக்கு? அவன் ஆக்டிவா இல்ல தம்பி. ஆனா அவன் அண்ணாத்த டைம்ல ஆரம்பிச்சு விட்டான் தலைவர் படத்தை டிகிரேட் பண்ணி, அண்ணன் தங்கச்சி ஒருவை கேவலப்படுத்தி பேசினான். யூடியூப்ல 2 மொட்டையும் ஒரு சொட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத எடுத்துட்டு வந்து போட்டு அதை எடுத்து ட்ரோல் பண்ணான். யார் தம்பி பண்ணுது? இந்தா 26 ஸ்பேஸ் லாஸ்ட் இந்த 2 மாசத்துல மட்டும் நீங்க போட்டோட ஸ்பேஸோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் நான் மேல ஷேர் பண்றேன். 26 ஸ்பேஸோட டாபிக் மேல ஷேர் பண்றேன். அந்த ஸ்பேஸ் டாபிக் மேல போறியா? எல்லாத்துக்கும் மேல என் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நீ என்ன அபியூஸ் பண்றதா நீ எதுல வேணாலும் வச்சு அபியூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண? ஐஸ்வர்யா மேடம் எப்படி காட்டுன? நீங்க எப்படி காட்டுனீங்க? அதோட வருஷம் அதோட டேட்டு நான் இங்க டிஎல்ல இறக்க கூட நான் வச்சுட்டு இருக்கிறேன். சரியா? நீங்க என்ன அபியூஸ் பண்ணி பேசுனீங்க யூடியூப் வரைக்கும் இருக்கு தம்பி. ஆனா என் ஸ்பேஸோட யூடியூப்ல இருக்கு. என் ஸ்பேஸோட ரெக்கார்டிங் யூடியூப்ல இருக்கு. சரியா? எதுல அதிகமா உட்காந்து 10 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை எவ்வளவு கேவலமா பேசுனீங்க கேக்குறான். ஒருத்தர் ட்வீட் போட்டாரு, அதை பார்த்து நான் ட்ரிகர் ஆகி ஸ்பேஸ் போட்டேன். சரி, அப்ப நான் ஏன் ட்வீட் போட்டேன்? இன்னொருத்தனோட விஜய் ஃபேனோட ட்வீட் ட்ரிகர் ஆகி நான் ட்வீட் போட்டேன். அப்ப அவன் ஏன் போட்டான்? அதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். எனக்கு முன்னாடி யார் போட்டா? அவன் போட்டான். நான் இப்படியே ஒண்ணு காட்டி நான் கொண்டு வந்து நிக்கிறேன். எங்க வந்து நிக்க தெரியுமா? 2014 வந்து நிக்க எங்க தெரியுமா? கத்தி படத்தோட ஸ்பேஸ்ல ஏதாவது படம் பார்த்துட்டு நீங்க வெளில வந்து பேசுறீங்க தெரியுமா? மைக்கு பிடிச்சி அங்க பேசுனீங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் நாங்க தான்டான்னு சொல்லி பேசுனீங்க. அதுக்கு பதிலடியா ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஃபேன் யாரு? லேடி ஒருத்தவங்க, அவங்க இன்னும் ட்விட்டர்ல தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்க? நேத்து முளைச்சவங்களாம் இங்க வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனா நீங்க அதை மட்டும் எடுத்துட்டு காட்டீங்க. கேப் போட்டுக்கிட்டு மொட்டை அடிச்சவன் கேப் போட்டுக்கிட்டு வெற்றி தியேட்டர் வாசல்ல பேசினான். வீடியோ இறக்குனேன் அந்த பழைய ஐடியில. இப்ப பேசுங்கடான்னு சொல்லி 2014 கத்தி படம் முதல்ல வந்துச்சா லிங்க படம் முதல்ல வந்துச்சா தம்பி? அந்த அம்மா பேசுனது லிங்க படத்தோட ஆடியோ லான்ச் ஆரம்பிச்ச இடத்த நான் பிடிச்சிட்டேன். இப்ப பதில் சொல்லு எனக்கு. லிங்க படம் முதல்ல வந்துச்சா கத்தி படம் முதல்ல வந்துச்சா? கத்தி படம் முதல்ல வந்துச்சு. கத்தி படத்தோட வெற்றி விழால வெற்றி தியேட்டர்ல கேப் போட்டுக்கிட்டு யூடியூப்ல போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்த சூப்பர் ஸ்டார் நாங்க தான் சொல்லி ஆரம்பிச்சு விட்டோம். அதுக்கு பதிலடியா அவங்க பதில் ஒண்ணு சொன்னாங்க. அதை எடுத்துட்டு வந்து இங்க யார் திரும்ப ட்வீட் அப்லோட் பண்ணா? இட்ஸ் த்ரில்லர் தளபதி ரிஷி ராம்குமார் லைக் காட்டி பண்ணி கோட் பண்ணது. உனக்கு முடிஞ்சா போய் திறமை இருந்தா போய் சர்ச் பண்ணி எடுத்துக்க. நான் சொல்றது உண்மையா போய்னா நீ எடுத்துக்காது. இன்ன வரைக்கும் எடுத்து போட்டு சொல்லிட்டு இருக்கான். சரியா? நாங்க தான் ஆரம்பிச்சோம். முதல்ல நீ ஆரம்பிச்ச, நீ செஞ்ச தப்பு உன்னால ஏத்துக்க முடியுதா? நேத்து செஞ்ச தப்ப
நேத்து நீ செஞ்ச தப்பு உன்னால ஏத்துக்க முடியல. 2014 அவன் செஞ்ச தப்பு நீ எப்படி ஏத்துப்ப? நான் எப்படி நம்புறது? மேல வந்து பேசிட்டு இருக்கேன். தம்பி தம்பி நான் கேக்குற கேள்விக்கு பதில் வேணும் தம்பி. தம்பி நான் கேக்குற கேள்விக்கு பதில் வேணும் தம்பி. சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. நேத்து போட்ட நீ ஸ்பேஸுக்கு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு காரணம் ஒண்ணு சொல்றேன். நான் ட்வீட் போட்டேன். அப்ப நான் ஏன் ட்வீட் போட்டேன்? பொழுது போவாமையா? இல்ல வீடியோ நான் உட்காந்து ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்கேனா? ஸ்பேஸ் போட்டு மானிட்டேஷன் நான் பண்றேனா தம்பி? இல்ல நான் எதுக்காக சண்டை போனேன் எனக்கு இது மட்டும் சொல்ல. நான் மானிட்டேஷன் ஏதாவது பண்றேனா இல்ல நான் ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்கேனா? பாருங்க அதேதான் நானும் சொல்றேன். போட்டவன் ப்ளூடிக் வச்சிருக்கான். போட்டவன் ப்ளூடிக் வச்சிருக்கான். மோகன்லால் கூட எதுக்கு சண்டை போட்டீங்க? மோகன்லால் ஃபேனை பத்தி பேசிட்டு அதுக்கு அப்புறம் உட்காந்து பக்கம் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி எதுக்கு மன்னிப்பு கேட்டான்? எஸ்பெரி சொல்லு. ஸ்பேஸ்ல வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்டான்? நான் வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சது நீ. எப்படி முடிக்கணும் உனக்கு தெரியாதா? ஆரம்பிச்ச உனக்கு எப்படி முடிக்கும் தெரியாதா? நான் சொல்லவா? அதான் சொல்லிட்டேன். மன்னிப்பு கேளு. ராம்குமார், இஸ்ரிலர், தளபதி ரிஷி, அலெக்சாண்டர், ஜேடி குரோனு, ஆமா கனடா கார்த்திகே, நீங்க எல்லாரும் தலைவரை டேக் பண்ணி இனிமேல் தலைவரை பத்தி தப்பா பேசுனதுக்கு எல்லாம் மன்னிச்சிருங்க. வெரி சாரி. அதே மாதிரி தலைவர் பொன்னியின் டேக் பண்ணி இப்ப தம்பி கேளுங்க, நான் சொல்லி முடிக்கல. என்ன பண்றதோ சொல்யூஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீங்க 5 பேர் 6 பேர் பெரிய பெரிய ஐடிகள் இருக்கக்கூடிய ராம்குமார் முதற்கொண்டு 6 பேரும் டேக் பண்ணி தலைவரை டேக் பண்ணி சாஷ்டாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் நாங்க தப்பா பேச மாட்டோம், இதோட நாங்க நிப்பாட்டிக்கிறோம், இனிமேல் நாங்க வந்து தப்பா பேச மாட்டோம், வெரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடணும். யாரு? ராம்குமார், தளபதி ரிஷி, இவன் எக்ஸ்பெரி, அலெக்சாண்டர், கார்த்திக்னு சொல்லிட்டு தலைவர் டிபி வச்சு சுத்திட்டு இருப்பான். அபியூஸ் பண்ணுவோம் அத்தனை பேரும். முக்கியமான பெரிய ஐடிகள் கிட்டத்தட்ட ஒரு 12 ஐடி வரும் மொத்தமா லிஸ்ட் எடுத்தோம்னா. அந்த 12 பேரும் ட்வீட் போட்டு மன்னிப்பு கேள், தலைவரை அட்டாக் பண்ணி மன்னிப்பு கேள். வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்னையும் உட்பட 13வது ஆளா ஒன்னையும் எடுத்துக்க. ஏன்னா நேத்து நீ தானே சொன்ன ஸ்பேஸ் போட்டேன்னு. மன்னிப்புகள் பதிலுக்கு நான் போடுறேன்டா. சவால். அப்ப இத்தனை நாள் மாத்தி அபியூஸ் பண்ணிருக்காரு. நாங்க இப்ப கூட பாத்தீங்களா? இப்ப கூட பாத்தீங்களா? ஆமா நான் போட வைக்கிறேன்னு சொன்ன வாய் ஏன் போட வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்குது. மன்னிப்பு கேளுங்க சொல்லுங்க. என் தலைவனை நீ தப்பா பேசுனது தப்புன்னா இங்க பாரு. என் தலைவனை தப்பா பேசி நீ பேசுனது அப்போ வந்து தம்பி நீ கேட்டதுக்கான பதில் சொல்லிட்டு தம்பி என்ன பண்ணணும் இதுக்கு எந்த கார்டு என்ன பண்ணணும்ன்ற நான் சொல்றேன் தம்பி. நீங்க அபியூஸ் பண்ண எல்லாரும் காலை விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நாங்களும் மன்னிப்பு கேக்குறோம். சவாலா? தலைவரை டேக் பண்ணோம், தலைவர் பொண்ணை டேக் பண்ணோம். ஐ மீன் 2 பொண்ணுங்களையும் டேக் பண்ணோம். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் மொத்தமா அபியூஸ் பண்ணி 2 பொண்ணுங்களையும் டேக் பண்ணனும். 3 பேரையும் டேக் பண்ணி நான் சொன்ன அந்த 12 பேரையும் மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் போடுறேன், நான் மன்னிப்பு கேட்கறேன். இங்க எந்த ரஜினி ரசம் கேட்கல இல்லையா அவங்கள போட சொல்லு. என்ன ட்வீட் போடுறத நான் சொல்லிடுறேன். இனிமேல் நாங்க தமிழ்ல தான் போடணும். இங்கிலீஷ் வெங்காயம் புண்ணாக்கு புல்லாக்கலாம் எல்லாத்துக்கும் நீங்க அந்த வாட்ஸ்அப்ல வரதை காப்பி பேசலாம் பண்ணிட்டு கூடாது. சிம்பிளா நான் சொல்றேன். இனிமேல் நான் உங்களை பத்தி தப்பா பேச மாட்டேன் தலைவா. ரஜினிகாந்த் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இனிமேல் நான் உங்களை உங்க ஃபேமிலியும் தப்பா பேச மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். முடிஞ்சு போச்சு. வணக்கம் போட்டு விட்டு முடிக்கலாம். சவாலா? நான் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். நீங்க இது போட சொல்ல 12 ஐடி நீ போட சொல்ல நான் போடுறேன். அதே மாதிரி நானும் வந்து நான் போடுறேன். எனக்கு பிரச்சனை தம்பி நீ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி ராணாட்ட வந்து சொன்ன. நான் உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். நீ தான் சொன்ன தம்பி. நீ தான் சொன்ன தம்பி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க நீ சொல்லலாம். இல்ல நீங்க இருக்கிறவங்க லிசன் கேக்குறீங்க. ராணா கூட லிசன் போயிட்டாப்ல. ஏன் ராணா கிட்ட கேளுங்க. ராணா ப்ரோ கேளு என்னப்பா இந்த இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துறேன் ராணாக்கு. ராணாவே கேட்கட்டும். ராணா அந்த வார்த்தையை சொல்ல. ராணா கிட்ட நீங்க சொல்ல நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அப்ப பதிலுக்கு நீங்க போடுறீங்களா அப்படின்னா நான் போடுறேன்னு சொல்லிட்டேனே. 12 பேர் மன்னிப்பு கேட்கணும். 1 சேர்த்து 13 பேர். அங்க ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ண அத்தனை பேரையும் நான் சொல்றேன். இங்க ஸ்பேஸ் போடுறது நான் தான். மற்ற தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் போட்டு இல்ல உட்காந்து திட்டுறது அதெல்லாம் அவங்க நல்ல விஷயத்தை பேசிட்டு போவாங்க. மிஞ்சி போனா சார்காசமா பேசுவாங்க. அவ்வளவுதான். நான் மன்னிப்பு கேட்கிறேன். சவாலா? என்னால எனக்கு மட்டும் தான். அப்ப வந்து அப்ப உனக்கு மட்டும் நீ பேசுறேன்னா அப்ப உனக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்றியா? நான் போட்ட ட்வீட்டால நீ ட்ரிகர் நீ ஸ்பேஸ் போட்டினா நான் ஏன் ட்ரிகரானே? அதுக்கு ஒரு கேள்வி கேளு. அந்த கேள்வி கேளு தம்பி. என்ன நான் ஏன் ட்ரிகரானே? அந்த கேள்வி கேளு. நீ மனுஷன் நானும் மனுஷன். நீ சொல்றதா திங்கிறேன் நானும் சொல்றேன். நீ சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறேன் நானும் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறேன். அப்ப நான் கேட்கற பதில் சொல்லு. நான் ஏன் ட்ரிகரானே சொல்லு. கேளு. எக்ஸ்பிரி ட்வீட் போட்டான் தம்பிக்கு நல்ல கேளு. எக்ஸ்பிரி ட்வீட் போட்டான் அதனால நான் ட்ரிகரேன். நான் ட்வீட் போட்டேன். சொல்லு கிங்ஸ்லி. அஸ்வின், இப்ப லியோக்கு ஒரு மீட் நடத்துனீங்கல்ல, அது என்னைக்கு நடத்துனீங்க? ஆமா, டேட் கரெக்டா ஞாபகம் இல்ல. நவம்பர் 1 சொல்லுங்க.
இப்ப எத்தனை நாள் ஆச்சு மொத்தமா லால் சலாம் வரைக்கும்? 2-3 மாசம் ஆயிடுச்சு. ஒரு 80-85 2 மாசம் ஆயிடுச்சு. 85 நாள்னு வச்சுப்போம். இப்ப அன்னைக்கு உங்க அண்ணன் என்ன சொன்னா, அது அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டீங்களா எல்லாத்தையும்? அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமைதியா இருக்கீங்க. பழைய கதையெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு ஊரே காரி துப்புச்சு. என்ன படத்துக்கு? மெர்சல் படத்துக்கு. அன்னைக்கு ட்வீட் போட்டாரு. அன்னைக்கெல்லாம் இந்த சப்போர்ட் பண்றாருன்னு தெரியலையா? அன்னைக்கெல்லாம் நீங்க அமைதியா இருந்துட்டீங்களா? இல்ல இந்த 85 நாள் அமைதியா இருந்தீங்களா? எப்பா ஸ்டேஜ்ல பக்கத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு தோல் மேல கையை போட்டு உட்காந்தாருப்பா என் தலைவன். அதுதான் bro. அப்பெல்லாம் இல்ல கைய மேல போட்ட போட்டோவை போட்டு இருங்க சரணே மேடம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க கிங்ஸ்லி ஒரு நிமிஷம். இப்ப கேட்ட கேள்விக்கான பதில் என்ன சிம்பிள் தான்ப்பா. நீ எங்க போனாலும் நான் 2014 போயிடுவேன் தம்பி. சிம்பிளா சொல்றேன். நான் 2014 போயிடுவேன். அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். இங்க தலைவர் ஆரம்பம் ரஜினி மக்கள் மன்றம்னு ஆரம்பிக்கும் போது அங்க விமன் ஐடி விங் தலைவியா இருந்தவங்க. சரியா? அவங்க ரசிகரா இருக்கும்போது இங்க நீங்க ஒரு விஜய் ரசிகர் பேட்டி கொடுத்த பார்த்துட்டு தான் அவங்க லிங்கா படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பாங்க. கரெக்டா பேட்டி கொடுத்தாங்க. நேத்து முளைச்ச காலம்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கத்தி படத்துல கேப் போட்டுக்கிட்டு வீடியோல பேசினது விஜய் ரசிகம்பா. இனிமேல் எங்க தளபதி தான் சூப்பர் ஸ்டார், எங்க இளைய தளபதி தான்டா சூப்பர் ஸ்டார் சொல்லி பேட்டி கொடுத்து அது அங்க கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோவை எடுத்துட்டு வந்து இங்க ட்வீட்டா போட்டவன் தளபதி. இட்ஸ் த்ரில்லரு எக்ஸ்பிரிலாம் நேற்று முடிச்ச காலம். சரியா? இட்ஸ் த்ரில்லரு. அந்த பையன் பெங்களூர்ல வேலை பார்த்தா இப்ப எங்க போனா என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அவன் பண்ண ட்வீட்டுக்கு அதே மாதிரி சப்போர்ட் ட்வீட்டா ராம்குமார் போட்டான்ப்பா, தளபதி ரிஷி போட்டான்ப்பா. உனக்கு தளபதி ரிஷி ஐடி இன்னும் இருக்குப்பா. நீ போய் ஃபாலோவர்ஸ்ல போயிட்டு இல்ல அட்வான்ஸ் ஏஜ்ல போயிட்டு நீ சர்ச் பண்ணு. திறமை இருந்தா நீ சர்ச் பண்ணு. நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை நம்ப மாட்டேன். என்ன போய் சர்ச் பண்ணு. ரஜினி ரசிகன் முதல்ல ஆரம்பிச்சானா நாங்க ஏன் உங்களெல்லாம் போட்டியா எடுக்கணும்? என் தலைவன் என்ன சொன்னாப்புல, எனக்கு வந்து விஜய் வந்து போட்டின்னு ஒரு சிரிச்சார்ல. விஜய் எனக்கு 14 வயசுல இருந்து தெரியும்னு சொல்லி சொன்னார்ல. எங்க ஒரு நன்றி. அவர் எனக்கு போட்டியா இருந்தா அது ஒரு நன்றி. எனக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமால யாரா ஒரு நடிகன் தன்னுடைய படத்தோட ஆடியோ லான்ச்ல இவ்வளவு நேரம் ஒரு நடிகனை பெருமையா பேசி அவரு சோசியல் ஆக்டிவிட்டிஸா வராரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பேசுறது யாரா ஒருத்தர் பேசிருக்காங்களா? இல்ல. அந்த மனுஷன் பேசினாப்புல. அந்த மனுஷன் பேசுனதுக்கு ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு உன் தலைவங்கிட்ட இருந்து ஒரு ட்வீட். மகேஷ் பாபு பிளான்ட் இந்த மணி பிளான்ட் என்ன பிளான்ட் அது, அந்த பிளான்ட்டை நட்டு வைக்கிறதுக்கு இமிடியேட்டா ட்வீட் போட்டீங்கல்ல. நன்றி கூடமா சொல்ல முடியாது. என்னையா தப்பா பேசினாரு? பாராட்டு தானே பேசினாரு, நன்றி சொல்ல முடியாது. சரி, அவர் பெருமையா பேசினாரு. நீங்க என்ன பண்ணீங்க? ஃபேன் ஃபைட் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணீங்க. அப்புறம் ஏன்பா காலையில ஸ்பேஸ் போட்டீங்க? அதுக்கு காரணமும் நான் சொல்லிட்டேன். அப்ப நடக்காது. நான் போட்ட ட்வீட்ல நீ இருக்கிறான அப்ப அப்ப உன் ஆளுங்க போட்ட ட்வீட்ல நான் இருக்கிறா கூடாதா? ஃபேன் ஃபைட்ன்றது இப்படிதான் தம்பி ஆரம்பிக்கும். எவனா ஒருத்த ஆரம்பிப்பான். ஆனா ஆரம்பிச்சது யாருன்றது தெரியாம சண்டை போடுவீங்க. இவ்வளவு நாளா சண்டை போட்டீங்க. எப்ப 2021 முன்னாடி வரைக்கும் நீங்க எந்த ஃபேன் பேஸ் கிட்ட நீங்க சண்டை போட்டாலும் சரி, ஆரம்பிச்ச புள்ளிய பிடிச்சேன். நேத்திக்கு வேணா அஸ்வின், நான் ஆரம்பிச்ச புள்ளிய பிடிச்சு அடிச்சேன். சொன்னதுக்கு அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். நேத்திக்கு நான் பழைய கதையை என்ன பழைய கதை விடுங்க. ஆரம்பிச்ச புள்ளி ஐஸ்வர்யா மேடம் எத்தனை மணிக்கு பேசினாங்க? மைக் வாங்கினாங்க 7:48. சரி 7:30 மணிக்கு அவங்க மைக் வாங்கினாங்க. தம்பி எக்ஸ்பீரியட் ஐடியில போ. சத்தியமா கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகேவா? நான் பேசுறேன். நீங்க சொன்ன எக்ஸ்பீரியட் அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றீங்களா அவன் அபியூஸ் பண்ணானே. ஆமா